श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இன்றைய தினம் லலிதா சஹஸ்ரநாம பாஸ்கரராஜ பாஷ்யத்தினுடைய உபோத்காத பிரகரணம், அந்த பிரகரணத்தை பற்றியான உபன்யாசமானது நடைபெற இருக்கிறது. வழக்கம் போல நம்முடைய சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய பல உபன்யாசங்கள், இந்த உபன்யாசங்களை யூடியூப் வாயிலாக கேட்கக்கூடிய நபர்கள், அவர்களில் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு ஆடிட்டர், அந்த ஆடிட்டர் நாங்கள் பார்த்ததில்லை, அவர் ஃபோன் வாயிலாக இந்த மாதிரி இந்த உபன்யாசத்தை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இதே சென்னையில் கணபதி ஆர்னு அவருக்கு பேர், சென்னையில் கோடா சாஸ்திரிகள்கிட்ட ஸ்ரீவித்யாவில் பிரயோகங்கள், ஹோம பிரயோகங்கள்லாம் கற்றுன்ருக்கார். அவருக்கான தீக்ஷா பரம்பரைன்றது வேறு இருந்தாலும் கூட கோடா சாஸ்திரிகள்கிட்ட நிறைய கற்றுன்ருக்கேன். இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு இதே மாதிரி சாக்தத்தில் நமக்கு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தரணும், இதை உபன்யாசம் பண்ணணும்னு கேட்டுண்டார். அவள் கேட்டுக்கொண்ட அந்த சீர்ஷகம் தான் நாம் இன்றைக்கி தலைப்பில் போட்டிருக்கோம். ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யை இவ. மகாபெரிவா ஒரு தடவை கூப்பிட்டு உபாசனா மார்க்கங்கள், இதெல்லாம் அவர் சொன்ன விஷயம், உபாசனா மார்க்கங்கள்லேயே ஸ்ரீவித்யா தான் வேதாந்தத்துக்கு, அத்வைத வேதாந்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதனால் அப்படின்னு சொன்னதாக, அதனால் நாங்கள் ஸ்ரீவித்யையில் இருந்துட்டுருக்கோம். இந்த உபன்யாசங்களுக்கு எப்படி எங்களுக்கு இருக்கும்னா, ஸ்ரீவித்யா உபாசனா பண்ணால் அது பிரம்ம வித்யையில் தான் முடியும், அது ஏதோ தனி மார்க்கம்னு நினைக்க வேண்டாம், அது மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு அவர் கேட்டுட்டார். அப்போ என்ன விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்ன பொழுது, சரி ஏதாவது ஒன்று அனுஸ்யூதமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய பாஸ்கரராஜ பாஷ்யத்தை எடுத்துட்டோம். அதை இந்த நாளும் அவர் தான் எடுத்துட்டார். இந்த நவராத்திரி சமயத்தில் பண்ணலாமேன்னார். நவராத்திரியில் நமக்கு லீவ் இருந்துடும், நவராத்திரிக்கு முன்னாடி பண்ணலாம் அப்படின்னோம். நாளைய மறுநாள் முதற்கொண்டு நவராத்திரி ஆரம்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய தினம் நாம் அம்பாளை ஸ்மரணம் பண்ணுறதுக்காக நாம் வச்சுருக்கோம். இப்படி வருஷா வருஷம் இதே தலைப்பில் ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யைவ அப்படின்ற தலைப்பில் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணோம். லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய பாஸ்கரராஜ பாஷ்யம், பாஸ்கரராஜ பாஷ்யம் நமக்கு சம்ஸ்கிருத இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேரை அவளுடைய ஒரு வைச்சித்ரியம், அவளுடைய பிரதிபையை நம்மால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம விரிஞ்சி பிரபஞ்சே மதன்ய கவிக்கான்னு அப்படி கேட்குற மாதிரி, அந்த அளவுக்கு இந்த பிரம்மாவனுடைய இந்த பிரபஞ்சத்தில் என்னை விட்டால் வேறு கவின்னு யாராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தன் பேரில் அப்படி ஒரு நம்பிக்கை. அப்படி நமக்கு நீலகண்ட தீட்சிதராக இருக்கட்டும், அப்பைய தீட்சிதராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பாஸ்கரராயர் இருக்கட்டும், நமக்கு வேதாந்த தேசிகர் இருக்கட்டும், இவாளுடைய கிருத்திகள்லாம் பார்த்தோன்னா இவாளுக்கு எந்த சாஸ்திரத்தில் குறைவுன்னே சொல்ல முடியாது. எல்லா சாஸ்திரத்துலேயும் அப்படி ஒரு பூந்து புறப்பட்டு வர்றதுன்னும். அது மாதிரி பாஸ்கரராயர்னுடைய அவருடைய பாஷ்யம்னு சாதாரணமாக எடுத்துட்டு ஒரு உபன்யாசத்தில் முடிக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசின பொழுது, ஒரே ஒரு ஸ்ரீமாதா அப்படின்னு எடுத்துட்டாலே அதுக்கு எப்படியெல்லாம் உபன்யாசம் பண்ண போகிறார், விரிவாக்கம் பண்ண போகிறாருன்னு நாம் இப்போ கேட்க போகிறோம். அப்படி ஒன்று பண்ணலாம், வருஷா வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அனுசூத்தமாக வரணும் பகவத் கிருப்பையினால். அது அப்போ வருஷா வருஷம் அவர் பிரிச்சிருக்கார். லலிதா சஹஸ்ரநாமம் நாமெல்லாம் பார்த்துருப்போம். இதில் இந்த முன்னுரை மட்டுமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-26 பக்கங்கள் முன்னுரையே இருக்குது. அது அவரே பிரிச்சிருக்கார். அவர் உபோத்காத பிரகரணம்னு பிரிச்சிருக்கார் ஒன்று, அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்கார். இந்த கலான்னு, தாப்பினி கலா அப்படின்னு சாக்தத்தில் இருக்கக்கூடிய கலைகளினுடைய பேர் வச்சு அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பிரித்து அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அப்போ உபோத்காத்தம்னு எடுத்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அதை நாம் பண்ணலாம்னு பண்ணோம். அப்புறம் யார் பேசுவா அப்படின்னும் போது நான் நம்ம சுரேஷ் சார் அவரை கேட்டுட்டேன். சுரேஷ் சார் நமக்கு இந்த சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில்
சாகித்ய விபாகம் நமக்கு இலக்கியத்துறையில் அவர் பேராசிரியராக பணிபுரிகிறார். அவருடைய தந்தை, அவருடைய பிதாமகர் எல்லாமே இதே லைனில் இருந்தவா. அவருடைய தந்தையார் கணேச சிவாச்சாரியார்னு திருவையாறில் ராஜாஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். இதே காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தார் அவர். ராஜாஸ் காலேஜில் ப்ரொஃபஸர். அவருடைய பிதாமகர் அவரும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் ஒரு பெரிய பண்டிதர், சைவாகம பண்டிதர். பிரசித்தமாக விஸ்வநாத சிவாச்சாரியார்னு சொல்வா இல்லையா, கோடியமங்கலம் அப்படின்வா, ரொம்ப பிரசித்தமாக இருந்தார். இப்படி நல்ல பரம்பரையில் வந்தவர். அவர்கிட்ட கேட்டுட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஆரம்பித்து லீவ் காலேஜு, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னார் அவர். அதனால் இந்த உபன்யாசம் அவரால் என்ன பிரகரணம் முடிக்க முடியுமோ, உபோத்காத்தம்னு போட்டிருக்கோம். முழுக்க முழுக்க சாக்தத்துக்குள்ளே நுழைஞ்சி, அவர் சாக்தம் மட்டும் இல்லை, அதாவது இந்த மார்க்கங்கள் நம்ம இப்போ நமக்கு படிக்கிறவாளுக்கு தெரியும், கர்ம மார்க்கம் அப்படின்றது தனியாக இருக்குது. கர்ம மார்க்கம்னா நமக்கு யாகாதிகள்லாம் பண்ணுறது கர்ம மார்க்கம்னு நம்ம பழக்கமாக இருக்கோம். ஞான மார்க்கம்னு இருக்குது, இது தெரியும். உபாசனா மார்க்கம்னு இருக்குது. அந்தந்த இது மாதிரி யோக மார்க்கம், இப்படி நிறைய மார்க்கங்கள் வரப்போகுது. இதில் எல்லா மார்க்கத்துலேயும் டச் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அப்படின்னா ஒரு சில பேர். அதில் பார்க்கும்போது பாஸ்கர் ராயர் என்னன்னா யாகமும் பண்ணியிருக்கார், உபாசனா மார்க்கத்திலும் பெரிய ஆளாக இருந்திருக்கார். பாக்கி பேர் கிரந்தங்கள் பண்ணியிருப்பா, தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இவர் உபாசனா சாக்த உபாசகராகவும் இருந்திருக்கார், அதே மாதிரி யாகமும் பண்ணியிருக்கார். நிறைய கிரந்தங்கள், ஒரு விஷயங்கள் அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது மாதிரிலாம் நம்மளால் பதச்சேதம் பண்ண முடியுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு வரும் அவருக்கு. அப்படி நிறைய அவர்கிட்ட கூட நான் பேசின்னு இருந்தேன். ஒரு இடத்துல வரும்பொழுது அவர் அபர்ணான்ற வார்த்தை பிரசித்தம் நமக்கு. அபர்ணானா நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், இலையை கூட சாப்பிடாம, பர்ணம்ன்ற வார்த்தைக்கு இலை, இப்போ இலையை கூட சாப்பிடாமல் அம்பாள் தபஸ் பண்ணா, அதனால் அபர்ணான்னு பேருன்றது நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இவர் பாஸ்கர் ராயர் அந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது என்ன சொல்கிறார், ஒரு இடத்துல எந்த அம்பாளினுடைய அனுகிரகத்தினால கடன் தொல்லை தீந்துடுத்தோ அந்த அம்பாளுக்கு அபர்ணான்னு பேர். இப்போ அவர் கதையில் வருது, அதை அவர் சொல்வார். அவர் எப்படி பிரிக்கிறார்னா ரிணான்னு பிரிக்கிறார். அவர் பர்ணான்னு பிரிக்கல, ரிணான்னு பிரிச்சுட்டு யாருடைய அனுகிரகத்தினால ரிணமாகிய கடனானது அபகதமாகிடுத்தோ அப்படின்னு பிரிக்கிறார். இப்படி எந்த வார்த்தை எடுத்தாலும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு வியாக்கரண ஞானம், அந்த அளவுக்கு தந்திர ஞானம், அந்த அளவுக்கு ஸ்ருதி ஞானம். ஒன்னொன்றுத்துக்கும் வேத பிரமாணத்தை வேற எடுப்பார். உபாசனா மார்க்கத்துக்கும் கர்ம மார்க்கத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல மாட்டார். தொடர்பு இருக்குன்னு எடுத்தோன்னவே சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம்னு எடுத்துட்டு ஸ்ரீமாதாவுக்கு அந்த வாக்கியத்தை எடுத்து, இப்படி அவர் ரொம்ப அற்புதமான நம்ம ரசிக்க வேண்டிய ஒரு நபர் அவர். அவரை பற்றி கோடா சாஸ்திரிகளே லலிதா சாஸ்திரநாமத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இங்கே மயிலாப்பூர்லேயே ஒரு ஸ்கூலில் பாரதி வித்யா பவன் இடத்துல வியாக்கியானம் பண்ணி அது ஒரு 1000 பக்கத்துக்கு அது தமிழ்லையும் வெளியிட்டிருக்கா. 1000 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட வந்திருக்காது. அப்படி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் பாஸ்கர் ராயனுடைய உபோத்காத பாஷ்யம் கொஞ்சோண்டு அதை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுட்டோம் அவர்கிட்ட. அடுத்தது முடிஞ்சதுன்னு சொன்னால், நேரம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சில நாமாக்கள், ஒரு 10 நாமாவோ அல்லது 20 நாமாவோ சொல்லுங்க, அம்பாளினுடைய நவராத்திரி ஆரம்பமாக இருந்து கேட்டுட்டோம். எனவே இதை ஏற்றுக்கொண்டு இதை நடத்தி தருவது வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜி சுரேஷ் அவர்களுக்கு இந்த ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த சுவாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பார்த்தோம்னா நம்ம வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய பல என்டோமெண்ட், அதில் 10 நாட்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட என்டோமெண்ட்டு இந்த யூடியூப் மூலமாக பிரசாரம் ஆகிறதுனுடைய பலன் என்னன்னா, நம்முடைய நோக்கம் என்னன்னா, சம்ஸ்கிருதம் அப்படின்றது எல்லா ஃபீல்டுக்கும் தொடர்புடையது. இதே சம்ஸ்கிருதம் ஆயுர்வேதமாக இருந்தாலும் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது, யோகமாக இருந்தாலும் சரி, உபாசனா கிரந்தங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சம்ஸ்கிருதம் தான். சம்ஸ்கிருதத்தினுடைய பிரச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது இது மாதிரியான சாக்தம், சைவம், கௌமாரம், இது மாதிரியான உபாசனா மார்க்கங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் நாம் உபன்யாசம் பண்ணோம்னா வாஸ்தவமாக சம்ஸ்கிருதத்தினுடைய அபிவிருத்தி ஆகிடும். அதனால் இப்படி வரும்பொழுது நம்ம சாக்தத்தில் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யா இதான் அப்படின்றத தெளிவுபடுத்தணும் அப்படின்னார் அவர். அதுக்காக வச்சுருக்கோம். இதில் அவருடைய தந்தையாருடைய பெயரில் ஆங்கரி பிரம்மஸ்ரீ ராமநாத ஐயர் என்டோமெண்ட்டு அவள் தந்தையார் பேரில் இது வச்சுருக்கா. இதுக்கு உண்டான என்டோமெண்ட்டையும் வச்சுட்டு இந்த வருஷமே ஆரம்பிச்சிருங்கோ அப்படின்னு அதற்கான தொகையும் அவர் உடனே அன்றைக்கி ஒரு 10 நாள் முன்னாடி கொடுத்துட்டார் அவர். எனவே அவர் பெரிய ஆடிட்டராக இருக்கேன் அப்படின்றத தெரிவித்து கொண்டார்.
எங்களால் வர முடியல, நீங்களே பண்ணிடுங்க, எல்லாமே ஆன்லைன். அப்படி இந்த உபன்யாசத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய CA கணபதி ஆர், பெங்களூர், அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, அவர்கள் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சுவாகத்தத்தை தெரிவித்து கொண்டு, இது போன்ற பல உபன்யாசங்கள் பல எந்த ஃபீல்டாக இருந்தாலும் எந்த க்ஷேத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய நோக்கம் தத்வாரா சம்ஸ்கிருத அபிவிருத்தி ஆகணும், சம்ஸ்கிருத பிரசாரம் கூட சாஸ்திரத்தினுடைய பிரசாரமாகணும்னு. இப்படி இந்த உபன்யாசத்திற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த சுவாகத்தத்தை தெரிவித்து கொண்டு, இதே முறையில் வருடா வருடம் இந்த என்டோமெண்ட் லெக்சரானது நடைபெறும் என்று தெரிவித்து கொண்டு, உபன்யாசத்தை நடத்தும் தரும்படி டாக்டர் சுரேஷ் அவர்களை கேட்டுக்கொண்டு இதை முடித்துக்கொள்கிறேன். நமஸ்காரம். சிவ श्री गुरुभ्यो नमः। चतुर्मुखमुखाम्भोजवनहं सवधूर्मम मानसे रमतां नित्यं सर्वशुक्ला सरस्वती शिरसा शिवभक्तानां पादाम्बुजरजः कणान् वन्दामहे वयं नित्यं वासनाध्वान्तभास्करान्। श्रीविद्यागुरवे नमः। त्रिपुरां कुलनिधिमीडे अरुणश्रियं कामराजविद्धाङ्गीं त्रिगुणैर्देवैर्निनुतां एकान्तां बिन्दुकां महारम्भाम्। श्री गुरुभ्यो नमः। நமஸ்சர்வேபியா. சபையில் இருக்கக்கூடியதான பிராச்சாரியர்களுக்கு முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு, இந்த சாக்த உபன்யாசத்தை கேட்பதற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்ற பெற்றோர்களுக்கும் அடியனுடைய வந்தனங்களை தெரிவித்து கொண்டு, ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யா ஏவ என்ற கொடுத்த தலைப்பில் அடியனுக்கு தெரிந்த வேளையில் என் அடியனுடைய அல்ப புத்திக்கு எட்டிய அளவில் எவ்வளவு முடியுமோ அதை நான் பிரதிபாதனம் செய்ய அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி விழுகிறேன். இப்போ ஸ்ரீவித்யான்னு என்னன்னு பார்க்கணும், பிரம்ம வித்யான்னு என்னன்னு பார்க்கணும். இப்போ ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யா தான் அப்படின்னு சொல்கிறது. இதில் உபோத்காத பாஷணம்தான் நான் கொடுத்தது. முதல்ல பிராச்சாரியர் கேட்டிருந்தார், நாமாவளியாக வச்சுக்கலாமே, ஒரு 25-50 வச்சுக்கலாமேன்னு முதல்ல கேட்டார். நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு புக்கை பார்க்குறப்ப உபோத்காதம் 35-40 பக்கம் இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களுடையதான காம்பீரியமானது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நான் எடுத்த விஷயத்தில் குறிப்பிட்ட நேரத்தை எதை முடிக்க போகிறேன்னு தெரியல. உபோத்காத விஷயத்தில் பிரம்ம வித்யா லட்சணத்தை பார்த்துட்டு, அந்த பிரம்ம வித்யாவில் பிரம்மசூத்திர பாஷ்ய பிரகாரம் அதில் 4 விதமான அத்தியாயம் கொடுத்துருக்கா. அதன் பிரகாரம் இந்த நாமாவளிக்கு சாதிருஷ்யம் கொடுத்து எப்படி சாதிக்கிறதுன்னு ஒன்று. அடுத்தது ஸ்ரீவித்யாவுடைய மகத்துவம். அப்புறம் இதனுடைய பண்ண பாஷ்யக்காரர் இருக்காரு பாஸ்கர் ராயர் மகா ஆச்சாரியர், அவருடையதான சில விஷயங்கள் பார்த்துட்டு நாமாவளிக்கு போகலான்னு அடியனுடைய சங்கல்பம். இப்போ பிரம்ம வித்யா அப்படின்னு பார்க்குறப்ப, சுத்த சைத்தன்யாத்மகஸ்ய பிரம்மணஹா ஆத்ம அபேதேன ஞானே யா வித்யா வித்யதே சா பிரம்ம வித்யா. ஜீவனுக்கும் பரபிரம்மத்துக்கும் அபேதம், ஒற்றுமை, ஐக்கியத்தை சொல்லக்கூடியது பிரம்ம வித்யா. இப்போ நம்ம பார்க்கறதுல இப்போ சைவம், சாக்தம், கானாபத்தியம், சௌரம், கௌராம்னு ஷண்மத ஸ்தாபகாச்சாரியாக நம்ம பகவத்பாதரை சொல்லிட்டு இருக்கோம். அதில் சாக்தோபாசனை பிரகாரம் பார்க்குறப்ப என்னுடையதான, அதை பாஸ்கர் ராயருடையதான ஆங்கிளில் எனக்கு இந்த சாக்தோபாசனை முக்கிய கர்த்தா இருக்கக்கூடிய லலிதாம்பிகா தான், திரிபுர சுந்தரி அம்பிகை தான் எனக்கு பிரம்மமாக காட்சி கொடுத்துருக்கா. அப்போ அவள் தான் எனக்கு பிரம்மம். இது சாக்தோபாசனன். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாள். இதெல்லாம் சொல்லலாமான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு பிரக்ரியா கொடுக்குறா. யயா யயா விருத்தியா பவேத் பும்சாம் வித்பத்தி பிரத்யகாத்மனி
சாசா இக பிரக்ரியா ஞேயா. எந்த விஷயத்தை எப்படி பிரக்ரியை பார்க்குறோமோ, எந்த வித்பத்தியில் எடுத்துக்கிறோமோ, எந்த ரூபத்தில் பார்க்குறோமோ, அதை அந்த பிரக்ரியை கொண்டு சமன்வயப்படுத்தணும் சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டால், இது பூர்வபீட்டிகா விஷயத்தை. இப்போ விஷயத்துக்கு வரேன். உலகத்தில் உள்ளதான எல்லா மக்களுக்குமே முக்கியமான பிரயோஜனம் என்ன கேட்பா? சுகம் மே பூத் துக்கம் மனாகபி மா அபூத். எனக்கு சுகம்தான் கிடைக்கணும், துக்கம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. சத்தியம்தான். அது எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த புருஷார்த்தங்களானது முக்கியமாக தேவைப்படுது. புருஷார்த்தத்துக்கு ஞான விஞ்ஞானமான சாத்தியாக தான் புருஷார்த்தாகன்னு சொல்கிறது. ஞானத்தினாலேயே சாதிக்கப்பட வேண்டியது புருஷார்த்தங்கள். அது நமக்கு உடனே கிடைச்சிடாது. தர்ம அர்த்த காம மோட்ச புருஷ 4 புருஷார்த்தங்களும் தர்மத்தினால தான் காமமும் மோட்சமும் சித்திக்கிறது. இதுக்கு கிருத்திரிமம் அகிருத்திரிமம் கொடுப்பா. கிருத்திரிம சுகம் அகிருத்திரிம சுகம் கொடுப்பா. இந்த அர்த்த சாதகம் அதுக்கு உள்ள அடக்கிறது. இதனால எல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு வர்றதுனால தான் 4 புருஷார்த்தத்தை முக்கியமாக கொடுத்துருக்கும். இப்போ கிருத்திரிம சுகம்னு என்ன, அகிருத்திரிம சுகம்னு என்னன்னு கேட்டால், கிருத்திரிம சுகம்ங்கிறது காமம், அகிருத்திரிம சுகம்ங்கிறது மோட்சம். ஏன்னா கிருத்திரிம சுகம் ஏன் சொல்லுவானே, இது ஏற்படுத்தப்பட்டது, நம்மளா செயற்கையாக செய்யப்பட்டது. ஏன் நமக்கு வேண்டிய சுகங்களை ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இது இது இப்போ எனக்கு இந்த சுகம் வேணும், இந்த லக்ஸரி வேணும் அப்படி மனசை எதிர்பார்க்கறது. அது அழியக்கூடியது. அகிருத்திரிம சுகமான மோட்சம் இருக்கே, அது அழிவற்றது. அப்படின்னு புருஷார்த்த கிரமத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கு என்ன வழி? அது பகவத் உபாசனை தான் ஒரே வழி, சரணாகதி. அந்த பகவத் உபாசனை பண்ணுறதுக்காக தான் நம்முடையதான இதில் சொல்லுவார் கிரந்தங்களில், ஆதிகர்த்தா கவி சாட்சாத் சோழபாநிறுத்தி மே ஸ்ருதிகி. ஆதிகவியா யாரை சொல்கிறோம்? வால்மீகியை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கிரந்தங்களில் சுவானுபூதி ரசாயனம் கிரந்தத்தில் சொல்கிறது ஆதிகர்த்தாவாக பரமேஸ்வரன் சொல்கிறது ஆதிகவி. ஏன்னா அவர்தான் சகல விதமான வேதங்களையும், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 6 தர்சனங்கள், சகல புராணங்கள் சமஸ்தத்தையும் அனுகிரகம் பண்ணிருக்கார். விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு வழி கொடுத்துருக்கேனப்பா, ஏதாவது ஒரு பேதத்தை சைவமோ சாக்தம் வைஷ்ணவம் பேதம் பார்க்காம ஒரு வழியை எடுத்துட்டு மோட்சத்துக்கு வரமாட்டியா? அதுக்கு தான் இவர் நிறைய கொடுத்துருக்கார் எக்கச்சக்கமான. ஆதிகவிகி சூலபாணிகி இது ஸ்ருதிகி அப்படிங்கிற பிரகாரம் இந்த சாக்த வித்தியை பார்க்குறப்ப இதுக்கு முதல்ல பிரம்மபரமா அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் சகசரநாம உற்பத்தி அப்புறம் பார்ப்போம். 1000 நாமாவளி உள்ளது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. விஷயம் அடுத்து சொல்றேன். இப்ப பிரம்ம அபிண்ணமான கூட்டஸ்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபம் இருக்கு, சிச்சக்தி, அதனுடையதான தடஸ்த ஸ்வரூப லட்சணங்கள்ல அர்த்தமானது நிறைய கொடுத்துருக்கான். அந்த தடஸ்த லட்சணமானது முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு சுவானுபூதி ரசாயன கிரந்தத்தில் லலிதாம்பிகை தான் பரதேவதா எப்படி சமன்வய பண்றாங்கிறது வேதாந்த பரமாக விஷயத்தை எடுத்துட்டு, லலிதாம்பிகா சாக்த பரமாக பிரம்ம வித்தி சாட்சாத் ஸ்ரீவித்யா தான் பரபிரம்மா, அவள் தான் பிரம்ம வித்யை, ஸ்ரீவித்யங்கிறது பிரம்ம வித்தியை தான் ஸ்தாபனம் பண்ண போறோம். இப்போ பிரம்மசூத்திரத்தில் சமன்வயம் அத்தியாயம் 4 அத்தியாயம் முக்கியமாக 4 அத்தியாயம் இருக்கு. சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், சாதனா அத்தியாயம், பலாத்தியாயம் 4 அத்தியாயம் கொடுத்துருக்கா. சூத்திரத்தை அமைப்பு இவ்வாறு தான் கொடுத்துருக்கா. இந்த விஷயத்துல பார்க்குறப்ப தடஸ்த லட்சணமா மேல கொடுப்பா. தடஸ்த லட்சணம் என்னன்னு கேட்டேன்னா சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா, அப்புறம் தமிழ்ல சொல்றேன், லட்சணத்தை சேர்த்து சேர்த்து வருது. யாவல் லட்சிய காலம் அனவஸ்திதத்துவே சதி எது வியாவர்த்தகத்துவம் தடஸ்தஸ்ய லட்சணம் அதுவா தடஸ்தத்துவம் இது சொல்றது. இப்ப ஒரு உபலட்சணம் தடஸ்த லட்சணம்னு உதாரணம் பார்த்தா, யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தபிஷம் விஷந்தீதி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படி தைத்திரிய உபனிஷத் சொல்றது. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தி ஏன வா ஜீவந்தி, இது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கிரமங்கள் லய கிரமங்களை கொடுத்துருக்கா. இப்ப இதுதான் பிரம்மத்துக்கு லட்சணமா இருக்குமா? இருக்க முடியாது. இது தடஸ்த லட்சணம். அப்ப எது பிரம்மத்துக்கு பரபிரம்மத்தை, பிரம்மான சிருஷ்டிகர்த்தா பிரம்மா பிரஜாபதி அவர்த்தனி, இது பரபிரம்மம் பிரம்ம நபும்சகல சப்தம்.
பிரம்மா அது பிரம்மன் சப்தம். இது பிரம்மன் பரபிரம்மத்தை சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு உருவமற்றது, சக்கலம் நிஷ்கலம் எதுவுமே கிடையாது அர்த்தத்தில். அப்படின்னு இந்த பிரம்மத்துக்கு சொரூபமாக இதை வச்சுக்கலாமா? இது முடியாது. சத்தியஞானம் அனந்தம் பிரம்மாதான் சொரூப லட்சணமாக கொடுத்துருக்கேன். அசத்தியத்துவம் ஞானந்தம் அனந்தத்துவம்னு தர்மத்தினால சொரூப லட்சணம் கொடுத்துருக்கேன். இது தடஸ்த லட்சணம். இன்னும் புரியலையே அப்படின்னு கேட்டால், ஒருத்தருடைய ராமருடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறோம். ராமருடைய வீடா இப்படி பார்க்கலாம், சொல்ல தெரியல. தோ அங்கே காக்கா உட்காந்துருக்கு பாருங்க, அதுதான் ராமருடைய வீடு. இப்போ இவன் சொன்னது தப்பு இல்லை, காக்கா அங்கே தான் உட்காந்துருக்கு, வீடு அங்கே தான் இருக்குது, போகிறது இல்லை. அது உண்மையாக லட்சணமாகுமா? இல்லை. இந்த க்ஷணத்தில் இப்போ தாத்காலிகத்தில் விஷயத்தை வந்து வாச்சியார்த்தமாக சொல்லாமல் லட்சணையாக சொல்கிறதுக்காக லட்சணம் தேவைப்படுறது. அதன் மூலமாக சுட்டி காட்டக்கூடிய தற்காலத்தை சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது தடஸ்த லட்சணம் ஆயிடுது. அப்போ இந்த தடஸ்த லட்சணமான நாமாவளிகளை பார்க்குறப்ப இது வேதாந்தத்தில் இருக்குது. பிரம்ம வித்யில நம்ம ஸ்ரீவித்யாவில் பார்க்குறப்ப முதல் 3 நாமாவளி ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. இதனுடைய விவரணம் வரப்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன், இப்போ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஸ்ரீமாதா முதல்ல வசின்யாதி அஷ்ட சித்திகள் யோசிச்சது, வாக்தேவதைகள். அவள் மூலமாக தான் கோடிக்கணக்கான நாமாக்களை பொறுக்கி எடுத்து செலக்ட் பண்ணி அதில் வந்து உத்தமமான 1000 நாமாக்களை கொடுத்ததாக பிரம்மாண்ட புராணத்தை கொடுக்கறது ஹயக்ரீவர் சொல்றார். இப்போ ஸ்ரீமாதான்னு அர்த்தம் பார்க்குறப்ப உலகத்துக்கே தாயார், அனைத்துக்கும் தாயார். இப்போ பிராச்சாரியர் சொன்ன மாதிரி ஸ்ரீங்கிற பதத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தம் தரார் அவர். 9 விதமான வியாக்கியானம் பண்றார் ஸ்ரீ அர்த்தத்துக்கு. லக்ஷ்மின்னு அர்த்தம் உண்டு, சரஸ்வதி அர்த்தம் உண்டு, விஷம்னு பேர் உண்டு. இந்த ஒவ்வொரு பரமா அர்த்தத்தை மாத்திர அபாரமான ஞானத்தில் அது அர்த்த விவரணம் சுவாரஸ்யம் வரப்ப அனுபவிப்போம். இப்போ சூத்திரத்தை அனுபவிச்சலாம் 4 விஷயத்தை. அப்போ சகல உத்கிருஷ்டமான தாயாராக இருக்கார். உத்கிருஷ்டமான தாயார் எப்படி இருக்க முடியும்? சிருஷ்டி வசின்யாதி வாக்தேவதைகள் சிந்திக்கிறாளாம், அவளை தான் அம்பாள் பண்ணிச்சிருக்கா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்துண்டு பண்டாசுரவதத்துக்கு அப்புறம் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா. பஞ்சம பிந்துல பஞ்சமஸ்தான மத்தியில் உட்காந்துருக்கு சிம்மாசனஸ்தானம். அதில் உட்காந்துருக்கிறப்ப உங்களுடைய நாமாக்களை மக்களுக்கு எல்லாரும் புண்ணியம் வரத்துக்காகவும் உங்களுடைய பாதார விந்தத்தை அடைவதற்காகவும் ஒரு நாமாவை பண்ண வேண்டும். அது வசின்யாதி தேவதைகளே உங்களை நான் பணிக்கிறேன். சந்தோஷம் தாங்கல வசின்யாதி தேவதைகளுக்கு. எந்த நாமா இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணலாம், முதல்ல என்ன ஒரு கியூரியாசிட்டி வர்றது சகஜம் தானே. வசின்யாதி தேவதைகளுக்கு என்ன சிருஷ்டி பண்ணிருக்கா, அது மட்டுமா? எனக்கு வாக் தேவதை ஸ்டேட்டஸ் ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்கா, அது மட்டுமா? இப்பேற்பட்டதான சகசிரநாமத்தை கொடுக்கறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எனக்கு ஆக்ஞை பண்ணிருக்காளே, இதை விட என்ன வேணும்? அப்ப என்னுடையதான தாய்க்கு, என்னுடையதான பரபிரம்மமான லலிதாம்பிகைக்கு ஒரு நல்ல நாமாவை முதல்ல போடணும் சிருஷ்டியாக. ஸ்ரீமாதா அர்த்தம் விவரணம் மட்டும் வித்யா அதிகமாக சொல்றேன். இப்போ இன்னும் ஸ்ரீக்கு என்ன வேற என்ன பிரமாணம் இருக்குன்னு கேட்டா, பிராச்சாரிய சொன்ன மாதிரியே சாகி ஸ்ரீர் அமிர்தாம் சதா, சாகி அமிர்தா சதாம். அப்ப ஸ்ரீங்கிற வேதத்துக்கு பேருண்டு. ஸ்ரீங்கான 4 வேதங்களை பிரம்மாவிற்கு அருளியவர் நம் தாய் லலிதாம்பிகா பரதேவதா. அப்படி தடஸ்த லட்சணத்தை மூலமா பார்த்துட்டு இதன் மூலமாக சிருஷ்டியை செய்வதால் சிருஷ்டி என்பதான ஒரு விஷயமானது தெரிகிறது. இது சமன்வயத்தை தடஸ்த லட்சணத்தில் சமன்வய விஷயத்தில் முதல் 3 நாமா ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி 3 நாமாவும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 2வது பிரம்மசூத்திரத்தில் அவிரோதம்ங்கிறத அத்தியாயம் கொடுத்துருக்கா. அந்த அவிரோதங்கிறது என்னன்னு கேட்டேன்ல, ஏ நஜாதா நிஜீவந்தி, உற்பத்தியான பொருளை காப்பாற்ற வேணுமே. அதுக்கு பார்க்குறப்ப முதல் 3 நாமா தடஸ்த லட்சணத்தை சொல்லக்கூடியதான சமன்வயமா இருக்கு. 2வது விஷயத்துல வந்து ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த சமன்வயம் பண்ணதுக்கு சமன்வய இது தடஸ்த லட்சணமா முடிஞ்சிருத்தோ. சமன்வயத்தை பார்க்கறப்ப 4வது நாமாவிலிருந்து 131வது நாமாவளி வரையும், எதுலேருந்து சிதக்னி குண்ட சம்பூதாங்கிறதான நாமாவிலிருந்து 131வது நாமாவளி பர்யந்தம் என்னன்னு கேட்டா 2 பேருக்கு சித்துக்கும் கேவலமான பிரம்மத்துக்கும் அபேதத்தை சொல்லக்கூடியது சமன்வயம். சக்தியும்
சக்தி உள்ளவனும் வேறன்று. சக்தி சக்திமதோகோ வித்வன்னு பேதாபேதஸ்து ந பேதாபேதஸ்து துர்கட்டா. அப்படி சௌர சம்ஹிதா சொல்றது. சௌர சம்ஹிதா சொல்றதுன்னு பாஸ்கராயர் எடுத்திருக்கார். அவர் லலிதாம்பிகை தான் பரதேவத்தின் ஸ்தாபனம் பண்றதுக்கு பல கிரந்தங்களை, எத்தனை கிரந்தம் தெரியுமா, 169 கிரந்தத்தை கையாண்டிருக்கார். அவருடைய சங்கியை எடுத்து பார்த்தா 169 கிரந்தங்களை எடுத்துட்டு அப்ப எப்பேற்பட்டதான ஞானமான இருந்திருக்கணும். அதிலிருந்து சிதக்னி குண்ட சம்பூதா, அப்படி சித் ஸ்வரூபமான சிருஷ்டி. அம்பாள் எதிலிருந்து வந்தா சித் ஸ்வரூபம். சித்து இல்ல, சித்துங்கிறதான அக்னி. சித்துன்னு ஞானத்துக்கு பேரு. அக்னி என்றதான் அக்னியான ஞானத்திலிருந்து எந்த இந்தனம் தேவையில்லை, விறகு எரிபொருள்லாம் தேவையில்லை. அதிலிருந்து சாட்சாத்தா ஆவிர்பவிச்சா சிதக்னி குண்ட சம்பூதாவா இருக்காள். அப்ப நீன்னு இதுல 131வது நாமாவளி சாந்திமதி. இது 4வது நாமத்திலிருந்து 131வது நாமம் வரையும் சமன்வயம்ங்கிறதான விஷயத்தை அத்தியாய பிரகாரம் அனைத்து விதமான சித் சக்தி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு கூறுவதாலும் லலிதாம்பிகா பிரம்ம வித்யா பரதேவதை தான், பரபிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சங்கேப சாரீரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம். சங்கேப சாரீரகம் அந்த கிரந்தத்தை சொல்றது. இதுக்கு பிரமாணம் வேணுமே. இப்ப பாஸ்கர் ராயர் சொன்னா அப்படியே பிரமாணம் எடுத்துக்கிறதா? அதுக்கு பிரமாணத்தை காமிக்கிறார், வேற கிரந்தாந்தரத்தை காமிக்கிறார். சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா சைத்தன்யமேவ உச்சதே. இந்த சிச்சக்தின்னு நான் பரபிரம்மம் சொல்லியிருக்கேன். இந்த பரபிரம்மம் நான் சொன்னதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு சங்கேப சாரீரக கிரந்தம் சொல்றது சிச்சக்தி இருக்கே, சித்துங்கிறதா ஞான சக்தி, அம்பாள் ரூபமான சக்தி இருக்கே, அது பரமேஸ்வரருக்கு விமலா, விமலா சக்தியா இருக்கு. முதல்ல பார்க்குற பல சக்திகள் ஏகப்பட்ட பேர் வரும். இந்த விஷயத்தை மனசுல எவ்வளோ முடியுமோ அளவுதான் அவகானம் பண்ணிங்கோ. சைத்தன்யமேவ உச்ச, அதுதான் சைத்தன்யம். அப்ப லலிதாம்பிகை தான் பரதேவதா, அவள் தான் பரபிரம்மம்னு அர்த்தமாயிடுது. 3வது அவிரோதம். அவிரோதத்துல 132வது நாமாவளியிலிருந்து 256வது நாமாவளி வரையும் அவிரோதத்தை காமிக்கிறது. அவிரோதம்னு மற்ற மதங்களை கண்டனம் பண்ற விஷயம், பிரபஞ்ச அதீத ஸ்வரூப வர்ணனையானு இதுல தெரியுது. சாக்தத்துக்கு அதிர்ச்ச மத கண்டனம் பண்றது, அப்புறம் பிரபஞ்சத்துக்கு அதீதமான ஸ்வரூபமா எப்படி இருக்காள், இது அவிரோதங்கிற அத்தியாயத்தை சொன்ன பிரகாரம் பாஸ்கர் ராய ஆச்சாரியர் இந்த நாமாவளி இங்க அனுபவிக்கிறார். நிராதாரா அப்படிங்கிற நாமாவளி ஆரம்பிச்சு விஸ்வரூபா அப்படிங்கிற நாமாவளி பர்யந்தம் மற்ற மதங்களை கண்டனம் பண்ணிட்டு சொமதத்தை மண்டனம் பண்றார். இப்ப அனைத்திற்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது அம்பாள் எடுத்து, அம்பாளுக்கு யாரும் ஆதாரமா இல்லை. ஏன் பரதேவதையா சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகாதிகளை எவள் ஒருவள் தனக்கு சம்பந்தம் இல்லாமல் அனைத்தும் பண்றதற்கு காரணமாக ஆகிறாளோ அவளுக்கு சிஷ்டியாதிகள்லாம் கிடையாது. அவள் தான் அனாதியா இருக்க முடியும், பரதேவதையா இருக்க முடியும். அதனால நிராதாரா, இவளுக்கு ஆதாரம் அம்பாளுக்கு, பரபிரம்மமான லலிதாம்பிகைக்கு ஆதாரங்கிறது கிடையாது. விஸ்வரூபா கடைசி 256வது நாமாவளி விஸ்வரூபா. அதுல பரபிரம்மத்தை போல சகல விதத்திலையும் சகல விதமான விஷயத்தை பரபிரம்மமாக லலிதாம்பிகை இருக்கிறதுனால விஸ்வரூபமாக, விஸ்வத்தின் முதல் ஸ்தூலார்த்தம் பார்க்கிறப்ப ரூடியா விஸ்வத்தின் ரூபமாக இருப்பவள் அம்பாள் அப்படி அர்த்தமாறுது. இன்னொரு அர்த்தம் கல்பனை பண்றார், விகத ஸ்வரூபம். விகதம் ஸ்வரூபம். இப்ப ஸ்வான பசுவாதி பசுகள், பசுஸ்வபாவம் ஸ்வரூபம். இந்த பசுஸ்வபாவமானது நீச்ச சுவாவமா இருக்கு. இந்த பசுஸ்வபாவமான ஸ்வஸ்வரூபம் இருக்க நாய் போன்ற ஸ்வரூபத்தை இவளுடைய உபாசனையினால் போக்குவதால் இவள் விஸ்வரூபாவாக இருக்கிறாள். ஏன் நாய்க்கு ஹீனத்துவம் கொடுத்திருக்க அடுத்து விசாரம் பண்ற. எல்லா பிராணியும் பார்க்கிறோம், திட்டும் போதும் அதன் தெள்ளும் போது அந்த ஷாங்கிற பேரை சொல்லி திட்டு இருக்கும். ஏன் மற்ற மிருகங்களை சொல்றது இல்லைன்னு கேட்டா, அது தான் பண்ணக்கூடிய நீச்ச கர்மாவனாலதான் அந்த கெட்ட பேர் வாங்கிட்டு. எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கு, நீச்ச விஷயம் என்ன தெரியுமா பண்றது, அது எதை சாப்பிட்றதோ அதை அப்படியே வமனம் பண்ணி திருப்பி புனகா சாப்பிடும். அந்த மாதிரி ஜீவஸ்வரூபமா புனகா புனரப்பி ஜனனம் இப்படி கம்பேர் பண்றவர். புனரப்பி ஜனனம் மாறி மாறி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கே. அப்ப விகதம் ஸ்வரூபம் அதை தள்ள காரணத்தினால இது அவிரோதம்ங்கிறதான ஒரு அத்தியாயத்தின் சாராம்சமானது அம்பிகைக்கு ஸ்ரீவித்யக்கு இருப்பதனாலும். அடுத்தது தொம்பத தத்பதமான விசார ரூபமான சாதனம்.
பிரம்மசூத்திரத்தில் 3வது சாதனாத்தியாயம். அதில் தொம்பத தத்பதாதி விசார ரூபமான சாதனமான சொல்லியிருக்கு. அது 257வது நாமாவிலிருந்து 274வது நாமாவளி பர்யந்தம் கொடுத்துருக்கு. எதுலேருந்து கேட்டால் ஜாகிரணி அப்படிங்கிறதான நாமத்திலிருந்து பஞ்சகிருத்திய பராயணா இந்த நாமாவளி பர்யந்தம் 274 இது பர்யந்தம் இருக்கக்கூடிய சாதன விஷயங்கள், லலிதாம்பிக்கு சாதன விஷயங்கள் அப்படி பிரிச்சிருக்கார். ஜாகிரணின் ஏன் பேர் என்ன? ஸ்தூல சரீரமாக இருக்கக்கூடியதான அனைத்திற்கும் ஒரு விழிப்புத்தன்மை ஜாகிரத அவஸ்தையானது இருக்கும் இல்லையோ, அதை உடையவன் ஜாகரி. அவனுடன் அபிண்ணமாக இருப்பதால் அம்பாள் ஜாகிரணியா இருக்காள். யார் யாரெல்லாம் எந்தெந்த ஜீவன்லாம் ஜாகிரத ரூபத்தில் இருக்கோ அதனுடன் அம்பாளும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அபேதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவளுக்கு ஜாகிரணி என்று பெயர். அப்புறம் பஞ்சகிருத்திய பராயணா அது பர்யந்தமானது நாமாவளியானது பார்த்தோம். இந்த சாதனா விஷயத்துல இந்த பஞ்சகிருத்திய பராயணால பார்க்குறப்ப சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியங்களை செய்கிறாள். என்ன பஞ்சகிருத்தியம்? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திரோபாவ, அனுகிரகாதிகளை செய்கிறாள். இப்போ இதில் பார்க்குறப்ப தான் பிரம்மமானது சகலத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கு. ஆனால் அது எதுக்கும் காரணமாகாது. அது பிரம்மமே எனக்கு சொல்ல மாட்டோமா, அது அப்படியே தான் எல்லாம் தெரியும். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த பிரம்மத்துக்கு அபரபிரம்மமாக கொண்டு வரா. அபரபிரம்மமாக வந்தால் அங்கே சக்தி தேவைப்படுமே, ஒரு இச்சா சக்தி. அது ஸ்பூர்த்தி வருது, அது அங்கே உணர்ச்சியாக சுவாமியின் பரபிரம்மத்து மேல் ஈடுபடுகிறது. அந்த இச்சாசக்தியினதான சம்பர்க்கத்தினால தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியதான ஒரு ஆசையானது பிரம்மத்துக்கு வருது. அப்படி பண்றப்ப இது அபரபிரம்மமா மாறினதோ இல்லையோ, அபரபிரம்மமா மாறினதுக்கு அப்புறம் அது புனது 2 விதமா மாறுது. ஜெகன் நியந்தா ஜெகதாத்மகா, ஜெகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஒன்று ஜெகத்து உலகத்தின் ரூபமாக மாறக்கூடியது. இந்த உலகத்தின் ரூபமாக மாறியது தான் ஸ்தாவர ஜங்கமமான விஷயமா மாதிரி சராச்சரமா வந்துருக்கு. இப்ப பிரம்மம் அபரபிரம்மமா மாறினதுக்கு காரணம் இந்த அம்பாளுடைய இச்சாசக்தி. இந்த இச்சாசக்தி வந்த காரணத்தினால எல்லாமே மாறுறதுன்னு அர்த்தம். இப்ப இந்த பஞ்சகிருத்திய பராயணால பார்க்கறப்ப முதல் பிரமாணம் பார்க்கறப்ப மிருகேந்திர சம்ஹிதா அப்படி சம்ஹிதா இருக்கு. அந்த சம்ஹிதா பிரகாரம் ஜகஜன்ம ஸ்திதி துவம்ச திரோதானைக காரணம் பூத பௌத்திக பாவானாம் நியமஸ்ய ததேவகி காரணம். ஜன்ம ஸ்திதி படைத்தல், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், மறைத்தல், அனுகிரகம். இந்த திரோதானத்தையும் அந்த அனுகிரகத்தையும் என்ன சொல்றான்னு கேட்டா, திரோதானத்தை பந்தமாகவும் அனுகிரகத்தை மோட்சமாகவும் தரார் பாஸ்கர் ராயர் இதுல. அப்ப பஞ்சகிருத்தியத்தை பண்றப்ப அம்பாள் தான் எல்லாம் உற்பத்தி பண்றா. ஸ்திதி சிருஷ்டி, அவள் தான் ஸ்திதி அனைத்தையும் காப்பாற்றுகிறாள். லயம்னு அழிவில்லை, ஒடுங்குதல், எதிலிருந்து ஆரம்பித்ததோ அங்கேயே புனக அதை சேர்த்து விடுகிறாள். இப்ப திரோதானம், இப்ப மாயாசக்தி மூலம் அனைத்தையும் மறத்தி விடுகிறாள். அப்ப அனுகிரகம் அது அம்பாள் தான் பண்றா. அப்படின்னு பஞ்ச கிருத்தியங்களும் ஒரே விதமான லலிதாம்பிகை பரதேவதா பண்றதுனால இவள் தான் பரபிரம்மம். சாக்தத்தினுடைய சாராம்சம் பாஸ்கர் ராயருக்கு. அதை வச்சுட்டு ஈஸ்வர ரூபமா இருக்கக்கூடியதான 2 பிரிஞ்சு சொன்னேன். ஒன்று ஜெகன் நியந்தாவா இருக்கு, ஒன்று ஜெகதாத்மகமா இருக்கு. ஒன்று உலகாக, ஒன்று உலகை நியந்தா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக உண்டுன்னு பார்த்தோம். அந்த ஜெகத் ஈஸ்வரமா இருக்கு பாருங்க, நீ ஜெகன் நியந்தாவா, அது ஈஸ்வரத்தை விஷயம். அவர் என்ன பண்றாருன்னு, அவர் தான் சிருஷ்டியாதிகளை பண்ண வைக்கிறார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹா, திரோபாவதை பண்றார். இவாள் இந்த தொழிலை செய்யறதுக்காக அம்பாள் என்ன பண்ணாலாம், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரால், ஈஸ்வரன், சதாசிவன் சிருஷ்டி பண்றா. இந்த அபரபிரம்மமானது ஜெகன் நியந்தாவாக மாறி பஞ்சகிருத்திகளை பண்ற சமயத்து அதை எடுத்ததான ரூபமானது அனந்தமா கொடுத்திருக்கா. அனந்தமான ரூபம், அதை சொல்ல முடியாது. ஆனா இது அனைத்துக்கும் பண்றது இந்த பிரம்மத்தை இயங்க வைக்கிறா பத்தியா. இந்த இயங்க வைக்கிற சக்தி இந்த இச்சா சக்தி இருக்கோ இல்லையோ, இந்த இச்சா சக்தி அம்பாள்கிட்ட வரதுனால இவள் தான் பரபிரம்மம். அதுக்கு பின்னாடி வியாக்கியானத்தை பார்க்க போறோம். அகம்தா பராகம்தான் வரப்போறது. அகம் ஸ்வரூபம் புறமதித ராகோ புருஷிகா வருதே, அந்த அர்த்தம் பார்க்க போறோம் நம்ம. இப்ப இந்த மாதிரி பிரம்மாவட்சி சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் அகம் என்ற மம என்றதான பாவங்களை ஈஸ்வரனுக்கு பரபிரம்ம அபரபிரம்மத்துக்கு கொடுக்கறா. அம்பாள் மாயா பாசத்தினால வருது.
அப்போ அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி? மாயையை உண்டு பண்ணுவதும் அவள் தான், அந்த மாயையை போக்குவதும் அவள் தான். எப்படின்னு கேட்டால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பயக்கிருத்த பயநாசனகான்னு வரும். அதுபோல் மாயை சிருஷ்டி பண்ணுறது அம்பாள் தான். அந்த மாயை உபாசனா மூலமாக, சாக்தோபாசனை போன்ற பலவித உபாசனை மூலமாக போக்குபவளும் அம்பாள் தான். அப்படிங்கிற காரணத்தினால இதிலிருந்து விடுபடுறதுக்கு பசுபாச விமோச்சனி அந்த நாமாலையும் சாஸ்திரநாமத்தை கொடுத்துருக்கு. பசுபாச விமோச்சனி, அந்த பசுக்கை பாசத்திலிருந்து விடுபட வைப்பவள். இந்த பசுபாச விமோச்சனி நாமாவளி அர்த்தத்தை பார்க்குறப்ப சைவ சித்தாந்த கருத்துக்களும் நிறையா வருது. பிராச்சாரிய முதல்ல சொன்ன மாதிரியே மகாபரிவா சொன்னது சைவாகமத்துக்கு ஈக்குவலாக பல விஷயங்கள் அனுகூலமாக, வேதாந்தத்துக்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி சைவத்துக்கு அனுகூலம் பல விஷயங்கள் சாக்த தெரியுது. என்ன தெரியுமா காரணம்? இதுக்கு ரெண்டு பேரும் அபேதம். கடைசியில் என்ன பண்ணுவார்னு இவருடைய பாஷ்யத்தில் சிவசக்தி அபேதத்தை சொல்லிட்டு சிவன் சக்தி மகாவிஷ்ணு மூன்றுமே அபேதமாக சொல்லுவார். அவர் சக்தியும் மகாவிஷ்ணு வேறென்று சாமரஸ்யம் கொடுப்பார். இவருடைய சித்தாந்தம், பாஸ்கர் ராயுடைய சித்தாந்தம் இருந்து ஒரு ஸ்தூல திருஷ்டியா பார்க்குறப்ப தான் தெரியறது. அப்போ அதுக்கு பசுபாசு மோச்சனியா அம்பாள் இருக்கிறதுனால, அந்த பரபிரம்மமா அம்பாள் சுரூபமே இருக்கிறதுனால இது தேவி பாகவதம் கிரந்தம் இருக்கு. இதுக்கு பிரமாணம் எங்கே? இந்த மாதிரி பஞ்சகிருத்திய பராயணா அம்பாள் இருக்கா, அவள் தான் பரபிரம்மம். சரி, இதுக்கு பிரமாணம் எங்கன்னு கேட்டா தேவி பாகவதத்துல எடுத்திருக்கார். பாஸ்கர் ராயர் கொடுக்கிறார். தயா யுக்த ஸ்ருஜேத் பிரம்ம விஷ்ணு பாதி தயான்விதா அகம் மம இதி பாஷேன சுத்ருடேன நராதிப தாமேவ சமுபாசந்தே தேவீம் விஸ்வேஸ்வரீம் சிவாம். தாமேவ சமுபாசந்தே அர்த்தம் என்ன? தயாயுக்தா சிருஜேத், தயா இச்சாசக்தியாயுக்தா. அம்பர் இச்சாசக்தியா மாறி இருக்காரு இல்லையா, அவளுடன் சேர்ந்து கொண்டு பரபிரம்மமான இருந்து கொண்டு அந்த பிரம்மத்தை இவன் சிருஷ்டி பண்ணுகிறாள். விஷ்ணு பாத்தி, அவர் விஷ்ணு ரூபமா அவள் தான் பணிக்கிறாள் விஷ்ணு உலகத்தை காப்பாற்றுவதற்காக. அகம் மம இதி பாஷேன அகம்பாவா, நான் விமர்சங்கிறதான விஷயம், விமர்சனிங்கிற ஞாபகம், விமர்சங்கிறதா கண்ணாடியை பார்த்துட்டு சுவாமிக்கு அந்த அகம்பாவம் வந்துதான் அதையும் கொடுப்பார். அடுத்தது விமர்சங்கிறதான கண்ணாடியை பார்த்துட்டு அதுல பார்த்தோன்னு தன் ரூபத்தை பரமேஸ்வரன் பார்க்கிறாரா, அதிலிருந்து வரக்கூடியதான சக்தி சம்யோகத்தினால இவருக்கு என்ன வருது? அகம்பாவும் மமபாவும் பாவனையும் வரதுனால கொடுப்பார். அப்படின்னு சுதிருடேன நராதிப தாமேவ சமுபாசந்தே. இந்த மாதிரியான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார துரோபவ அனுகிரக பஞ்சகிருத்தியங்களை எந்த தேவி ஒருவள் புரிகிறாளோ, எவள் ஒருவள் பரபிரம்மமாக செய்யக்கூடிய விஷயங்களை எவள் ஒருவள் தேவியாக செய்து கொண்டு இருக்கிறாளோ அந்த தேவியையே நான் சமுபாசந்தே உபாசிக்கிறார்கள் மகர்ஷிகள் அப்படின்னு கொடுத்துட்டோ அம்பாளுடைய அனுமதியை வாங்கிட்டு தான் அபரபிரம்மமானது சிருஷ்டியாதிகளை பண்றது விஷயம் ஆயிடுத்து. இதுக்கு சிருஷ்டியாதிகள் செய்கிறா சௌந்தர்யலகரிக்கும் இதுக்கு பிரமாணம் இருக்கு. அம்பாளுடைய கடைக்கண் பார்வையினாலதான் கண் அசைக்கிறா. சொல்ல மாட்டோமா விளையாட்டுக்கு, சார் கண்ணு பார்த்தா கை வேலை செய்கிறது சார். பராச்சாரியர் கண்ணை பார்ப்பார், எப்படி சுறுசுறுப்பாக வேலை பார்த்துன்னு இருக்கும். கண்ணு பார்த்தா இங்கித ஞானம் வேணுமே, அது போல அம்பாள் இது பண்ற சௌந்தர்யலகரை சொல்றார். தவாக்ஞாம் ஆலம்பிய க்ஷணச்சலிதையோகோ புரூலத்திகையோகோ. புரூலத்தை ரெண்டு புருவத்தை நெருக்கி ஒரு புருவத்தை உயர்த்தலாம். எப்படி புருவத்தை நெரிக்கிறா, எப்படி உயர்த்துறான்னு அவளுக்கு தெரிகிறது. யாருக்கு புரியணுமோ அவளுக்கு புரியுறது. அப்படின்னு இதுக்கு பிரமாண சௌந்தர்யலகரி பகவத்பாதாரம் கொடுத்திருக்கார். தவாக்ஞாம் ஆலம்பிய, கருணைக்கடலே பகவதியே லலிதா பரமேஸ்வரி திரிபுர சுந்தரியே, உன்னுடைய கட்டளையை வாங்கி கொண்டுதான் க்ஷணலலிதையோகோ புருலத்திகையோகோ, புருவங்கள் அசைவினால் அனைத்து விதமான வேலைகளும் எல்லாம் நடைபெறுகிறது. அப்படின்னு பஞ்சகிருத்தியத்துக்கும் பராயணா, அதை செய்யக்கூடியவளாக அதை இயக்க வைப்பவளாக எந்த சக்தியானது இருக்கிறதோ அந்த சக்தி எவளிடமிருந்து வந்து இச்சாசக்தியானது இருக்கிறது, அந்த இச்சாசக்தி எவளிடமிருந்து வந்து தோன்றினதோ அவள்தான் லலிதா தேவி, அவள்தான் பரபிரம்மம். அப்படி ஸ்தாபனம் பண்ணார். அடுத்தது கடைசியில் பலன், 4வது அத்தியாயத்து பலன். சமன்வயம், அவிரோதம், சாதனம், பலன். பலனுக்கு முன்னாடி இந்த சாதன உபாயத்தை காமிச்சுட்டு பலனுக்கு போறார் பாஸ்கர் ராயர். இந்த சாதனத்தை காமிச்சார்.
இப்போ விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்தா பாடத்தை மட்டும் நடத்தினா போறாதே, அது இதி கர்த்தவிய தானே சொல்கிற மொழி எப்படி பண்ணணும்னு அது சொல்லித்தரது எப்படின்னு அம்பாலே அந்த நாமாவளியில் அவரே காமிக்கிறார். எல்லாமே பார்த்தேன் என்ன சுவாரஸ்யம்னு, இதுக்கப்புறம் சகசநாம மகாத்மியம் இனிமே தான் வரப்போகிறோம். அப்போ அவருடையதான அபரிமிதமான ஞானத்தை என்ன நம்மளால ஸ்புட்டம் போட்டு பார்க்க முடியாது. ஒரு 1000 நாமாவளிக்குள்ள அபரிமிதமான தத்துவங்கள், சகலவிதமான ஒரு புருஷார்த்த தத்துவத்தையும் வேதாந்த தத்துவத்தையும் சம்பூர்ணமாக அடக்கிட்டார். அதில் பார்க்குறப்ப 5வது விஷயத்தில் 275வது நாமாவளியிலிருந்து 999வது நாமாவளி வரையும் பலவிதமான சாஸ்திர சித்தாந்தங்களை கொண்டு யுக்திகளையும் கையாண்டு மனனம் நிதித்தியாசனமானது எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த சாதனத்துக்கு ஒரு காரணம் ஒரு விஷயம் வேணுமே எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்கு. இது இந்த பிராயச்சித்தமா உடம்பு சரியில்லைன்னு போகிறோம், இல்லை ஜாதகம் பார்க்க போகிறோம், கிரகங்கள் சரியில்லை, இதுக்கு பிராயச்சித்தமாக பண்ணிக்கோ, இதை நீங்கள் இந்த உபாசனையை பண்ணிக்கோங்கோ, இந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணுங்கோ, இந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் சொல்கிறோமோ இல்லையோ, அப்போ அதையும் சொல்லித்தரது சகஸ்ரநாமம். நிதித்தியாசனம் மனநங்கள்ல எப்படி, இது யோகிகளுடையதான விஷயத்தில் பார்த்தா அது பிரம்மாண்ட லெவலில் போகும், சாமானிய மக்களாக பார்த்து சாமானிய பகம். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை மந்திர அர்ணவம்ங்கிற பெரியவாள்லாம். மந்திர அர்ணவம்னா மந்திர கடல். ஏன்னா கடலுக்கு போகிறோம், நதி கடற்கரைக்கு போயிட்டு மண்ணில் போயிட்டு வந்தால் மண்ணு மட்டும்தான் லாபம். ஜலத்தில் பருவாலை மட்டும் ஜலத்தை தொடரணும்னு கொடுத்துருக்கு. அந்த பருவாலை போய் சமுத்திரத்தை தொட்டால் சாணம் பண்ணால் அந்த பலன் கிடைக்கும். இன்னும் உள்ள போக போக பார்த்தா முத்து மாணிக்கம் எவ்வளோ கிடைக்கிறது. அது போலதான் லலிதாம்பிகின் பரதேவதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான லலிதா சகஸ்ரநாமத்தின் விஷயமும் ஒரு அர்ணவம் கடலா இருக்கு. எந்த அளவுக்கு அர்த்தத்தை நாம் மனதில் நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டு பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு பலன். மேற்படியா பார்த்தா ஸ்ரீமாதா அம்பா அம்மா, போக போக சூக்ஷ்மேக்ஷணிகையா திருஷ்டவியங்கிறவர், சூக்ஷ்மமான திருஷ்டியில பார்க்கணுங்கிறார். அப்ப எல்லாருக்கும் புலப்படக்கூடாது, ஆனா எல்லாருக்கும் தெரியணும். அவருடைய யுக்தி என்ன தெரியுமா, படிச்சதுல அரியனுக்கு அல்ப புத்தி பட்டது, எல்லாருக்கும் எல்லா சாஸ்திரம் எல்லா நாமமும் தெரியணும், மக்கள் எல்லாருமே உயர்வு பெற வேண்டும். ஆனா உபாசனை பண்ணக்கூடிய மகனீயர்களுக்கு விசேஷார்த்தங்கள் ஸ்புரிக்க வேண்டும். அப்ப ஒரு நாமாவை வசின்யாதி வாக்தேவதை எப்படி எடுத்துக்கணும் பார்த்துங்க. அப்படி பார்க்கறப்ப இத பானுமண்டல மத்தியஸ்தா 275வது நாமாவளி, பானுமண்டல மத்தியஸ்தா அதிலிருந்து ஆரம்பித்து சிவசக்திக ஸ்வரூபிணி 999 இந்த நாமாவிலிருந்து ரூபிணி இந்த நாமாவளி பர்யந்தம் இருக்கக்கூடியதுக்கு சாதனத்தை உபாயத்தை சொல்றார். எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும், எப்படி மனனம் பண்ணணும் கொடுக்கிறார். பானுமண்டல மத்தியஸ்தா அந்த நாமாவளிக்கு லகுவான அர்த்தத்தை பார்த்தா, பானுமண்டலம்னு சூரிய மண்டலத்துக்கு பேர். அதில் இருக்கக்கூடியதான அம்பாளை தியானம் செய்து வழிபட வேண்டும் ஓய்விற்காகன்னு அர்த்தம் ஸ்தூலமா. அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார். சூரிய மண்டல மத்தியஸ்தாம் தேவீம் திரிபுர சுந்தரீம் பாசாங்குஷ தனுர்பானான் தாரயந்தீம் சிவாம் பஜே. சூரிய மண்டல மத்தியஸ்தாம் இதேதான் ஆகமத்தில் சைவத்தில் சொல்லும். சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷஜம் கொடுப்பார். அதுலேயும் அதே அம்பாளுக்கு இதே தான். சில இடத்துல பார்க்குறப்ப சைவத்துக்கு கொடுத்த அதே விஷயம் அம்பாளுக்கு பொருத்தமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், சைவ சித்தாந்தத்தில் ஒரு இது உண்டு, ஒரு கருத்து சொல்லுவா, எத்திரத்தவன் இறைவன் அத்திரத்தவள் இறைவி, அதை காமிக்கிறதா இங்கே. அதே சௌரமண்டல மத்தியஸ்தா அம்பாள் என்ன பண்ணுறாருன்னா, அநாகத சக்கரத்துக்கு அடுத்த அர்த்தம் சொல்றார். அநாகத சக்கரத்துக்கு பானுமண்டலம் என்று இன்னொரு பெயர். அநாகத சக்கரத்துக்கு பானுமண்டலம் அப்படி அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. கூர்ம புராணத்துல இப்ப அம்பாள் சௌரமண்டலத்துக்கு மத்தியத்திலாம் இருக்காள் அப்படிங்கிற பார்க்குறப்ப திருப்புட்டி விஷயத்தை கொடுப்பார் ஆகமத்துல. பிரமாதா பிரமாணம் பிரமேயம்னு 3 கொடுப்பார். இல்லை இதுல இந்த விஷயத்தை பார்க்குறப்ப அக்னி சூரியன் சந்திரன் விஷயத்தில் பார்க்குறப்ப பிரமாதாங்கிறவர் அக்னி, பிரமாணம் சூரியன், பிரமேயம் சந்திரன். இல்லை மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியதான சூரியன் உபய அவபாசகத்துவம் சித்தியது. 2 பேர் சூரியனுக்கு இந்த பிரமாதா அக்னியும் இருக்கு, சந்திரன் 2 பக்கம் இருக்கு, உபய அவபாசகத்துவம் கொடுக்குறாரு இந்த இடத்துல. அப்ப இந்த விஷயமானது சௌரமண்டலத்தில் மத்தியத்தில் அம்பாள் இருக்காங்கிற விஷய பிரமாணமானது வேற எங்க கொடுத்துருக்குன்னு கேட்டா, கூர்ம புராணத்துல ஹிமவான் சொல்றதா காமிக்கிறார். கூர்ம புராணத்துல அம்பாளுடைய ரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றப்ப, ஹிமவான் ஸ்தோத்திரம் பண்றார் அம்பாளை வர்ணனை பண்றப்ப,
திரிலோகஹேதும் பரமேஷ்டி சம்யம் நமாமி ரூபம் ரவிமண்டலஸ்தாம். திரிலோகஹேதும் பரமேஷ்டி சம்யம் நமாமி ரூபம் ரவிமண்டலஸ்தம் அப்படின்னு அக்னி கூர்ம புராணத்தின் பிரகாரம் ஹிமவான் பண்றது. 3 லோகத்துக்கும் சகல விதத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவளையும், பரமேஷ்டி சம்யம் பரமேஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய சம்யை உடையவளையும், ரவி மண்டலமாக இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருக்கக்கூடியவளையும் நான் நமாமி நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஹிமவான் சொல்றதா கூர்ம புராணத்தை பிரமாணத்தை காமிச்சிருக்கார். இதுக்கப்புறம் பார்த்தேன்ல பலன் கொடுக்கறது. இதோட இந்த உபாசனை தான் இது இதுவரையும் சொன்னது சொல்ல முடிகிறது ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யா இவ அப்படிங்கிறதுக்கான பிரமாணங்கள் இது. இப்ப பலன் பார்க்கிறப்ப அபரோக்ஷ சாட்சா்கார ரூபம் தான் பலன். அபரோக்ஷ சாட்சா்கார ரூபம்னு சாட்சாத் அம்பாளுடையதான பாதாரந்தத்தை அடையிறது. அப்படி அதுக்கு 1000வது நாமாவளி லலிதாம்பிகா. லலிதாம்பிகாங்கிற லலிதங்கிற லலனம் விளையாட்டாக பல அர்த்தம் தர லலிதா லலனம்னு. ஆனா ஒரு விசேஷார்த்தம் நம்ம எப்படி மனசுக்கு தோன்றதுன்னு கேட்டா, லலிதா சகல லுலித்தங்களையும் லலிதமாக்குவதால் லலிதா. லுலித்தம்னு கலங்கி இருக்கிறது. மனக்கலக்கமா இருக்கலாம், புத்தி கலக்கமா இருக்கலாம், சரீர கலக்கம், எது கலக்கங்கள் பலவிதமா இருக்கலாம். பீதியில கூட கலக்கம் வரும், பயத்துல கூட கலக்கமானது வரும். பயங்கலந்த பீதி கலந்த மயக்கத்தை இருக்கான் சார் சொல்றோம் இல்லையோ, அது கூட கலக்கத்தை கொடுக்கும். அந்த சகல விதமான கலங்கிய தன்மைகளையும் அழகாக தன் உபாசனை பண்ணுபவர்களுக்கு நேர்த்தியாக லலிதத்தை அருளக்கூடியவள் லலிதாம்பிகா. இப்ப லோகான் அதீத்திய லலதே லலிதா தேன கத்தியதே. இந்த லலிதாங்க நாம எதுலேருந்து வந்திருக்கீங்க கேட்டா, லோகான் அதீத்திய லலதே, லோகத்தை தாண்டி அதீத்திய அதிகமாக லலிதா. அவள் தான் எவள் லலத்தே, எவள் சோபிக்கிறாளோ, எவள் அனைத்து விதமான துக்கங்களையும் போக்குகிறாளோ அவளுக்கு தான் லலிதா என்று பெயர். அவள் தான் சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்றது. அப்படின்னு லோகபதத்தினால இந்த இடத்த இன்னொரு அர்த்தமானது தெரிவிக்கிறது. ஆவரண தேவதைகளையும் லோகபதத்தினால் குறிப்பிடுறது உண்டு. ஸ்ரீசக்கர பூஜையில ஆவரண தேவதைகளை லோகபதத்தினால் சொல்லக்கூடியதான வழக்கமானது ஸ்ரீவித்யா உபாசகர்கள் மத்தியில் உள்ளது. அதற்கு மேல பிந்துஸ்தானத்துல தான் அத்தியந்த சோபையா விளங்கக்கூடியவள் லலிதா. அந்த பிந்து மண்டல மத்தியஸ்தான் சொன்ன மாதிரி அதற்கு மேல் பிந்து மண்டலத்தின் உபரி சிம்ஹாசனத்தை விற்றிருப்பவள் தான் லலிதாம்பிகா பரதேவதான் சாக்தம் சொல்றதாக சொல்லிட்டு, இதுக்கு பிரமாணமாக இன்னும் திடீகரணம் பண்றார் சௌர சம்ஹிதா. சௌர சம்ஹிதான்னு ஒரு சம்ஹிதா இருக்கு. அதுல பார்க்கிறப்ப பிரம்மணஹ அபின்ன சக்திஸ்து பிரம்மைவ கலு ந அபரா ததா சதி விருதா புரோக்தம் சக்தி இத் அவிவேகிபிஹி சக்தி சக்திமதோஹோ வித்வன்னு பேதா பேதஸ்து துர்கடஹா. சக்தியுக்கும் சக்தி உடையவனுக்கும் பேதத்தை பார்ப்பது என்பது என்றும் நடக்காத ஒன்று. அதுதான் இங்கு நடக்கிறது. என்ன அர்த்தம்? பிரம்மனா அபின்ன சக்தி, பிரம்மா பரபிரம்மத்தினுடையதான வேறுபடாததான ஒன்றாக இருக்கக்கூடிய சக்தி தான் அம்பாள். அபின்ன சக்தி பிரம்மைவ கலு ந அபரா. அந்த சக்தி இச்சா சக்தியாக இருந்தாலும் அது பரபிரம்மம் தான். பிரம்மைவ அது பரபிரம்மே தான். ந அபரா சக்தி, அதை இன்னொரு சக்தியா நீங்க வச்சுக்க வேண்டாம். லலிதா சிருஷ்டி கிரமத்தை பார்க்கிறப்ப பரபிரம்மஸ்தானத்தில் லலிதாம்பிகையை வைத்து பாஷ்யக்காரர் போடுறார். நிமித்த காரணமா இவருக்கு இச்சாசக்தி இருக்கு, உபாதான காரணமாக கிரியாசக்தியும் ஞானசக்தியும் இருக்கு இவருடைய இதுல சிருஷ்டி கிரமத்துல. அப்ப அதனால இந்த சக்தி இருக்கே இச்சாசக்தி, இதுதான் சிருஷ்டிக்கு காரணமா பிரம்மத்தை தூண்டி காரணப்படுத்துறது. அப்ப இந்த இச்சாசக்தி தான் என்னது? பரபிரம்மம். இந்த சக்தியானது பரபிரம்மத்துக்கு அப்பாற்பட்டதான வேறுபட்டதான சக்தியானது இருக்க முடியாது. அப்படி சௌர சம்ஹிதா விஷயத்தை கொடுத்தார். அப்படின்னு சொல்லிட்டு சைவானாஞ்சைவ சாக்தானாம் சக்கரானாஞ்ச பரஸ்பரம் அவினாபாவ சம்பந்தம் யோ ஜானாதி சஹா சக்கரவித்து. சக்கரவித்தன் சக்கர ஞானத்தை அறிந்தவர், ஸ்ரீ சக்கர ஞானத்தை அறிந்தவர். சைவர்களுக்கும் சாக்தர்களுக்கும் சக்கரத்தை விஷயம் தெரிந்தவர்களுக்கும் பேதமானது கிடையாது, மூன்றுமே ஒன்றுதான் சொல்லி லலிதாம்பிகையா இருக்கக்கூடியதான திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடியதான
லலிதாம்பிகை ஸ்ரீவித்யா தான் பிரம்ம வித்யா, அவள் தான் பரதேவதை, அவள் தான் பரபிரம்மம் அப்படின்னு இதுவரையும் இப்படி ஸ்தாபனம் பண்ணார் பாஸ்கர் ராயர். இது முதல் பாட்டானது இப்போ முடிஞ்சது. இப்போ இந்த ரூபம் பரபிரம்மம் இருக்கே, எந்த ரூபத்தை எடுத்துட்டு இருக்கும்? பரபிரம்மத்து ரூபமே கிடையாது. அம்பாளுக்கு அதே தான். அடுத்து முதல் ஸ்டெப்ஸ் ஆயிடுது, முதல் ஆவரணம் ஆயிடுது, ரெண்டாவது ஆவரணத்துக்கு வர இருப்ப. இப்போ ஸ்ரீவித்யை தான் பரம் பிரம்ம வித்யான்னு நிச்சயம் ஆயிடுது. பிரமாணத்தில் திங் மாத்திரம் கொடுத்துட்டார். பும்ரூபம் வா ஸ்மரேத் தேவீம் ஸ்திரீரூபம் வா விசிந்தையேத் அதவா நிஷ்கலம் தியாயேத் சச்சிதானந்த லக்ஷணம். சச்சிதானந்த ஸ்வரூபமா எந்த பரபிரம்மத்தை சொல்றோமோ அதுக்கு ஆண் பெண் நபும்சகண்ட பேதமானது எவ்வாறு இல்லாமல் இருக்கிறதோ அதே போலதான் அம்பிகைக்கும். பும்ரூபம் வா ஸ்மரே தேவி, பும்ரூபமாகவும் சேர்க்கலாம். பரஞ்சோதிகி, ஸ்ரீமாதா, நபும்சங்களுக்கு பிரயோகம், எல்லா பிரயோகமும் எல்லா விதமான லிங்க பிரயோகமும் சகசரநாமத்தை காமிச்சிருக்க. அது மந்திர அர்ணவத்தை காமிக்கிறப்ப இதுக்கு அப்புறம் அதை சொல்றேன். நிஷ்கலமாகவும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடியதான, சுத்த சைத்தன்யமாக இருக்கக்கூடியதான, சொரூப விசிராந்தியோடு இல்லாமல் இருக்க காரணத்தினால அதற்கு அந்த பிரம்மத்துக்கு அகம், நான், மம என்ற விதமான நினைவெல்லாம் வரதில்லை. உபாதி ரகிதராக இருந்துட்டு தான் ஒன்றிலுமே சம்பந்தப்படாமல் இருந்து கொண்டு ஆனால் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்க காரணத்தினால அதற்கு அகங்கிற பாவனையானது வருது. அது சக்தியினால்தான் வருதுன்னு பார்த்தோம். இப்போ நிருபாதிக சம்வித்ரூபமான பரமேஸ்வரன் விமர்சமாகிறதான கண்ணாடியில் தன்னை பார்க்கும் பொழுது, பரமேஸ்வரன் பரபிரம்மம் விமர்சக கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது பிரதிபலனம் ஏற்பட்டு அதனால் அவருக்கு அகம்பாவமானது, அகங்காரா, அகம் நம்மளுடைய அகங்காரம் இல்லை, இது நான் இதை செய்ய வேண்டும் ஒரு தூண்டுதல் வருது இச்சாசக்தியினால. அந்த பாவனா ஏற்படுறது முக்கியம். இதுக்கு காமகலா விலாசம் அப்படின்னு ஒரு கிரந்தம். காமகலா விலாசத்தில் காமேஸ்வரி ரூபமாகவும் அம்பாளை, பரபிரம்மமான லலிதாம்பிகை காமேஸ்வரி ரூபமாகவும் பரபிரம்மமான ஈஸ்வரனை காமேஸ்வர ரூபமாகவும் வழிபடுறான். இப்போ காமகலா விலாசத்தில் பிரதிபலதி விமர்ச தர்ப்பணே விஸ்வே அப்படிங்கிற வாக்கியத்தினால நிருபாதிக சம்வித்ரூபமான சிவ பரபிரம்மத்தை காமேஸ்வரனாக வழிபட்டும் அம்பாளை காமேஸ்வரை வழிபடுவதுமானது பொருத்தமாக இருக்க காரணத்தினால அம்பாள் தான் பரபிரம்மம். இதனால் அம்பாளுக்கு பரமசிவனுடையதான அகங்கார ரூபிணி. அப்ப பரபிரம்மம் தானே இப்ப செயல்பட போறது, அபரபிரம்ம மாதிரி எல்லாம் சிட்டியாக பண்ண போறது. அப்ப இந்த பரபிரம்மம் அகங்காரத்தை தருவது யாரு? இச்சாசக்தியான அம்பாள் தான் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப இவள் தான் அகங்கார ரூபிணியா இருக்காள். இதை சௌந்தர்யகிரி சொல்றது புறமதித்து ராகோ புருஷிகா. ஆகோ புருஷிகா அகங்கார ரூபிணின்னு அர்த்தம். புறமதித்துகு புறமதித்துகு பரபிரம்மத்தினுடையதான பரமேஸ்வரனுடையதான ராக ஆகோ புருஷிகா பரபிரம்ம ஸ்வரூபம் அகங்கார ரூபிணியாக விளங்குகிறான்னு சொல்றது. அப்ப ஜீவ சமஷ்டி ரூபமான பரமேஸ்வரனுக்கு அகந்தா ரூபமாக அம்பாள் இருப்பதனால அந்த இதை செய்ய வைப்பும் காரணத்தினால பரசப்தத்தை போட்டு பரா அகம்தா, அகம் ததாதி அகந்தா, பராகம்தா அப்படிங்கிற பெயரானது கொடுத்திருக்க. இதே மாதிரி பராகம்தாவினால்தான் அந்த அபரபிரம்மமான ஈஸ்வராதி ஜெகத் நேந்தாவுக்கு சிருஷ்டி உண்முகமான, அதாவது படைக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆசையானது ஏற்படுவதாக வியாக்கியானத்தை சொல்லி கொண்டு போறார். அதுமாரி பகுஸ்யாம் பிரஜாயி விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டோம். இதனால சகலவிதமான உபாயம் எப்படி எந்த ஆங்கிள் எப்படி பார்த்தாலும், காமகலா விலாசத்தின் மூலமாக பார்த்தாலும், சௌரசங்கீத ரூபமாக பார்த்தாலும், புராணத்தின் மூலமாக பார்த்தாலும் அம்பாள் தான் பரதேவதையின் நிச்சயம் ஆயிடுத்து. நிச்சயமானதுக்கு அப்புறம் அம்பாளுடையதான இந்த நாமாவளி எப்படி வந்தது, அடுத்த ஸ்டெப்புக்கு போறார். ரெண்டாவது இதயத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப சகஸ்ரநாமத்துக்கு உள்ள போறோம். இப்ப இந்த சகஸ்ரநாமம் வரத்துக்கு காரணம் என்ன, யார் வந்தா, எங்க வந்தது, எங்கேருந்து வந்தது, எப்படி அம்பாள் உபாசனை பண்ணணும், என்னென்ன விதமான பேர்ல வழிபடணும் அப்படி ஆரம்பிக்கிறான். அப்படி பண்றப்ப வசின்யாதி அஷ்ட வாக்தேவிகள் தான் இதை உபதேசிக்கிறது, அம்பாள் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக வெளிவந்ததுன்னு பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. பிரம்மாண்ட புராணத்தில் எங்க இருக்கு?
பிரம்மாண்ட புராணத்தில் பிரக்ரியா அங்கம், அப்புறம் ஆனுஷங்கிக அங்கம், உபோத்காத அங்கம், உபசம்ஹார அங்கம், 4 அங்கம் இருக்கு. இந்த உபசம்ஹார அங்கத்தில் கடைசியில தான் லலிதோபாக்கியானம் கொடுத்துருக்கா. அந்த லலிதோபாக்கியானத்துக்கு 7 கண்டங்கள், 7 பகுதிகள் உண்டு. மந்திர, ஞாச, ஹோம, ரகசிய போன்றதான விஷயங்கள் லலிதோபாக்கியானத்து இருக்கு. அதில் கடைசியில் இருக்கு ஸ்தோத்திர கண்டகா. அந்த ஸ்தோத்திர கண்டத்தில் தான் கடைசியில் வாராகி சகஸ்ரநாமம் போன்ற சகஸ்ரநாமம் நிறையா கொடுத்துருக்கா. அதற்கு அப்புறம் கடைசியில் தான் லலிதா சகஸ்ரநாமானது வருது. இது யாருக்கு சொல்கிறா? ஹயக்ரீவர் அகஸ்திய கும்பமுனி அகஸ்தியருக்கு சொல்கிறதா வருது. இப்போ யார் மூலமாக எப்படி வருதுன்னு கேட்டால், அம்பாள் தன்னுடையதான சிம்ஹாசனத்தில் உட்காந்துக்கிறப்ப வசின்யாதி வாக்தேவதைகளை கூப்பிட்டு, வசின்யாதி வாக்தேவதை யாரு? வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி போன்ற 8 தேவிகள் வாக்தேவதைகள் பேர். இந்த 8 விதமான வாக்தேவதைகள் மூலமாக சகஸ்ரநாமத்தை அம்பாள் வெளிப்படுத்தினாள். எப்படி? 8 பேரையும் கூப்பிட்டு, கோடிக்கணக்கான நாமதேயங்கள் எனக்கு இருக்கு, அந்த கோடிக்கணக்கான நாமதேயங்கள்ல எந்த நாமதேயத்தினால் என்னை ஸ்துதி பண்ண முடியுமோ அதி ரகசியமான முறையில் அர்த்தம் பல அர்த்த கர்ப்பிதமாக இருக்கக்கூடிய நாமாவளி எடுத்துக்கொண்டு எனக்கு செட்டு செய்து வாருங்கள்னு ஆக்ஞை பண்ணான். அந்த ஆக்ஞையை கேட்டுதான் இதுக்கு என்ன கேட்டா, இந்த சகஸ்ரநாமமான வெளியில் வந்தது. இதை பாஸ்கராயர் என்ன பண்ணாருன்னு கேட்டேன்ல, 12 விதமான கலையா மாத்தினர், 12 பகுதியா மாத்தினர். பாஸ்கராயருடைய பட்சத்தில் 12 விதமான கலையா பார்க்குறப்ப தப்பினி, தாப்பினி போன்றதான கலைகள் இதுக்கு கொடுத்துருக்கார். என்ன விதமான கலைகள் கொடுத்தா, முதல் உபோத்காதத்துக்கு தப்பினி கலா, 2வது அடுத்தது தாப்பினி கலான்னு 12 விதமான, சூரியனுக்கு 12 கலைகள் இருப்பதை போன்று இதற்கு 12 விதமான பகுதிகள் இருக்கிறதா காமிச்சார். இதை காமிச்சதுக்கு அப்புறம் இது மாலாமந்திர ரூபமாகவும் இந்த ரகசியத்தை நாம் அறிய வேண்டும். அடுத்து சொன்னார், மந்திர ஸ்மிருதிகளுக்கு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு, ஜென்ரலா சொல்றப்ப பும் ரூபமாக தான் மந்திரம் இருக்கும். பும் தேவதா ரூபம் மந்திரஹா, ஸ்திரீ தேவதா ரூபம் வித்யான்னு சொல்லுவோம். ஆனா இங்க மந்திர வித்தியை சொல்றதுல எப்படின்னு கேட்டா, இது வரி அந்த அவருடையதான வரிவசிய ரகசியத்திலையும் சரி, இவருடைய பாஷ்யத்தையும் சரி அர்த்தம் பார்க்கறப்ப இப்படி அர்த்தமானது அவர் கொண்டு போறார் பாஸ்கர் ராயர். இல்ல பும் ஸ்திரீ ரூபத்தின் பேதம் கிடையாது, சாமரஸ்ய ரூபம் தான், காமகலா ரூபமாக காமேஸ்வர காமேஷ் தத்துவத்தை சொல்லக்கூடிய தத்துவமாக தான் இந்த மந்திரம் இருக்கிறதுனால இதுக்கு மந்திரம் வித்யங்கிறதான மந்திரத்திலேயே மந்திர வித்யா, ஸ்ரீ வித்யா, மந்திர வித்யா அப்படின்னு அவர் வியாக்கியானத்தை கொடுக்கிறார். அவர் இந்த பாஷ்யத்தை திருச்ச பாஸ்கர அப்படிங்கிற மூலமாகவும் சில விஷயம் கொண்டு போறார். திருச்ச பாஸ்கரன் பாஷ்யக்காரர் எழுதியிருக்கார். இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா, அவரே பல வியாக்கியானங்களை பார்க்கறப்ப அவர் பாஸ்கராயரே பல இது எழுதுறார். நான் பண்ணக்கூடியதான இந்த விஷயமானது வித்வான்களுக்கு சமத்காரத்தை கொடுத்து பலவித கிரந்த ஞானத்தை அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை அவர்களுக்கு தெரிந்து கொண்டு அதை எளிமைப்படுத்தி அனைவருக்கும் தர வேண்டும். இதுதான் என்னுடைய உத்தேசம் கொடுக்கிறார். அவர் வித்வான்களுக்காக முதல்ல பண்றேன் அப்படி காமிக்கிறார். எப்படி ஸ்ரீகர்ஷ கவி காவியம் பண்றப்ப என்னுடைய காவியமானது வித்வான்களுக்கு மட்டும்தான் காவியம் ஸ்பட்டத்தை பரீட்சை பண்றதுக்கு மற்றவாளுக்கு இல்லைன்னு சொல்லுவார். அது போல இவரும் அப்படிதான் மந்திரத்தை காமிக்கிறார். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் போடுறாருன்னா, குருமுகாதேவ நிறைய விஷயம் வியாக்கியானம் பண்ணிட்டே வர்றார். அது ஒரு இடத்துல வரப்ப குருமுகாதேவ வேத்யானிங்கிறார். சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி போயின்னு இருக்கும், சில விஷயம் புரியாது. நம்ம உபதேசம் இல்லாமல் அதை வாங்கக்கூடாது, தெரிஞ்சுக்க கூடாது, அர்த்தம் தெரிகிறது. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் பரதேவதா. என்ன சொன்ன வசின்யாதிகளுக்கு, என்னுடைய ஆக்ஞையின் பிரகாரம் நீங்கள் இதை அனைவருக்கும் இந்த விஷயம் உபதேசம் செய்யுங்கள். யார் அபக்தனாக இருக்கிறானோ அவனுக்கு தரக்கூடாது, இந்த ரகசியத்தை தரக்கூடாது, ரகசியம் சொல்லக்கூடாதுங்கிறார். இது அம்பாள் சொன்னது. ஆனா இந்த விஷயம் அம்பாள் சொன்னதை இவர் இருக்காரு ஹயக்ரீவர், ஹயக்ரீவ சுவாமிகள் ஹயக்ரீவர் இவருக்கு உபதேசம் பண்றார். யாருக்கு? கும்பசம்பவரான அகஸ்திய முனிக்கு உபதேசம் பண்றார். அப்ப கும்பஜன்ம நீ சுருணுங்கிறார், கேட்கிறார். எல்லா ஸ்தூல விஷயத்தை ஃபுல்லா சொல்லி முடிக்கிறார் சகசநாமத்துல. அவர் அகஸ்தியர் கேட்கிறார்,
எல்லாமே சொல்லிட்டேலே, ஆனால் ஒன்றும் சகசரநாம விஷயமே வெள்ளியே, என்னன்னு தெரியும், நான் தப்பு பண்ணிட்டேனா, இல்லை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேளா, இல்லை மறைக்கணும்னு நினைக்கிறேளா, இல்லை தெரிஞ்சுக்க அடியனுக்கு யோகியதையா இல்லையான்னா சிரிச்சுட்டாராம். அப்படி கிடையாது, இது ரகசியம். ஒரு முறைக்கு இருமுறை பல முறை கேட்டால் தான் இந்த கொடுக்கணும், இதை உடனே கேட்டால் கொடுத்துடக்கூடாது. அதனால தான் உங்களுடைய பக்தியை சோதனை பண்ணி பார்த்தேன். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் மேலே எந்த விதமான விபரத்தை பற்றி ஒன்றும் கிடையாது, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு உபதேசம் பண்ணார். என்ன கேட்கக்கூடியவாடைய பக்குவமானது ரொம்ப முக்கியம். அதுதான் அம்பாளிட்ட ஆக்னியம். அதுதான் ஹயக்ரீவர் சொன்ன உபதேசம் பண்ண ஹயக்ரீவர் பண்ணாரு அகஸ்தியருக்கு, அவர் பண்ண ஆக்னியம் இதுதான். அப்படின்னு பார்க்குறப்ப அதன் பிரகாரம் பாஷ்யத்தை எழுதுறார். பல இடத்துல குருமுகாதேவ வேத்யானின்னு ஒரு இடத்த காமிக்கிறார். ஒரு சில இடத்துல இதம் குருமுகைக்க வேத்யம், இன்னொரு இடத்துல இதம் குரு குல ஆக்ஞேயம், இன்னொரு இடத்துல பார்க்குறப்ப ரகசியம் தேசிக வராத அவகந்தவ்யம் அப்படின்னு மந்திர மஞ்சூஷா விஷயமாக இதை காமிச்சுட்டு பல இடத்துல ஸ்தாபனம் பண்றார். இப்போ திருச்ச பாஸ்கர கிரந்தம் அப்படின்னு இதுக்கு காமிக்கிறார். இதில் எப்படி அமைச்சிருக்காருன்னு கேட்டல, சலசூத்திரம் சொல்லுவார். அது 14 சூத்திரமா இது என்ன பண்றாருன்னு கேட்டா, சகசரநாமமா இல்லாம, சகசரநாமம் கேட்டா மனசுல எல்லாருக்கும் என்ன வரும்னு கேட்டு, முதல்ல கணபதி சகசரநாமம், விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம். இதுல என்ன ஒரு சாமியம்னா, கணபதி சகசரநாமத்துக்கும் இவர் தான் பாஷ்யம் பண்ணிருக்கார் பாஸ்கர் ராயர். இது இவர் தான் பண்ணிருக்கார். விஷ்ணு சகசரநாமத்துக்கு பராசர மகரிஷியும் பண்ணிருக்கார், பகவத்பாதாரம் பண்ணிருக்கார், அது தெரிஞ்ச விஷயம். அதுல திருச்ச பாஸ்கர கிரந்தம்னு பண்ணிருக்கார். அதுல திருச்சான்னு என்ன அர்த்தம் விவரணம் பண்றார். திஸ்ருணாம் ரிச்சாம் சமாஹாரஹா திஸ்ரஹா ரிச்சஹா சமான தேவதகானாம் ரிச்சாம் திருச்சி, திருச்ச பாஸ்கரத்து சமான தேவதகானாம் ரிச் திருச்சி. அது ஹேமாதிரி சிராத்த கல்பத்தை கொடுத்துருக்கார். ஹேமாதிரி சிராத்த கல்பம் இந்த விவரணம் திருச்ச பாஸ்கரத்துல இதுல விவரணம் கொடுக்கல. ஹேமாதிரி சிராத்த கல்பங்கிற கிரந்தத்துல இருக்கிறதா காமிச்சிருக்கார். மது வித்யா தான் திருச்ச சூத்திரம் முக்கியமா காமிக்கிறது. மது வித்யா அப்படி அதையும் ஸ்தாபனம் பண்றார். அது பண்ணதுக்கு அப்புறம் ரகசியம் இதி மத்வாகம் நோக்தவாந்தே வர கும்பசம்பவன் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தந்திரேஷு லலிதா தேவியாக தேஷு முக்கியம் இதம் முனே ஸ்ரீவித்யைவத்து மந்திரானாம் தத்ர கீர்த்தர் யதாபரா. இப்போ ஸ்ரீவித்யை தான் உயர்ந்த வித்யா, அதுதான் உயர்ந்ததான மந்திரம், வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பத்ம புராணத்தை கொடுக்கறது. லலிதா யாரு? யா துர்கா சைவ லலிதா, துர்கா தான் லலிதா இருக்க முடியும். பல விஷயம் நிறைய கொடுக்குற வியாக்கியானத்துல தேவி நாமத்தை சகசிரமா கொடுத்ததுல மந்திரத்தை ஸ்ரீ தேவதையா சொன்னதுக்கு அப்புறம் இதுல மாலா மந்திர கிரந்தம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இதுவே மாலா மந்திரமா இதுல பாக்குறப்ப மந்திரத்தை அடுத்து பிரிக்கிறார். இதெல்லாம் மந்திர அர்ணவம் பார்த்தோம். இப்ப பிரம்மஸ்வரூபத்தை பார்த்தாச்சு, அதனுடைய பேதத்தை பார்த்தோம், இது மந்திர ஸ்வரூபமா இருக்கும் பார்த்தோம். என்னென்ன மந்திரம் இருக்கு 5 விதமா சாக்தத்தை பிரிக்கிறார் இவர். அதுல மாலா மந்திரம் கிரந்தத்துல இது இருக்குன்னு காமிக்கிறார் பாஸ்கர் ராயர் காமிக்கிறார். பும்ரூபம்பா ஸ்மரே தேவி ஸ்திரீரூபம்பா விசிந்தையது சொல்லிட்டு அதுவா நிஷ்கலம் தே சச்சிதானந்த ரூப லட்சணம் காமிச்சதுக்கு அப்புறம் மந்திரமானது 5 விதமாக இருக்கிறது. ஒன்று பிண்ட மந்திரஹா, கர்த்தரி, பீஜ மந்திரஹா, மாலா மந்திர ரூபமா இருக்கு. பிண்ட கர்த்தரி பீஜ மந்திர மாலா, அது 5 விதமான மந்திரமானது இருக்குன்னு நித்யா தந்திரத்தையும் இந்த விஷயம் கொடுக்கிறார். நித்யா தந்திரத்திலையும் இருக்கு, மாலா மந்திர கிரந்தத்தை ரெண்டுமே இருக்கிறத காமிக்கிறார் பாஸ்கர் ராயர். இப்ப மந்திரம்னு ஏகாட்சரா மந்திரா, பிண்டா கர்த்தர்யா தியக்ஷர மதா. மந்திரா ஏகாட்சரா, ஒரு அக்ஷரமா தான் மந்திரம். அந்த கிரந்த பிரகாரம் பிண்டா கர்த்தர்யதா தியக்ஷரா 2 அக்ஷரம் உள்ளது பிண்ட மந்திரம் கர்த்தரி. வர்ணத்ரயம் சமாரபிய நவார்ணா விதி பீஜகாக பீஜ மந்திரம். வர்ணத்ரயம் சமாரபிய நவார்ணா விதி பீஜகாக ததஹ தசார்ணமாரபிய யாவத் 20 மந்திரகாக ததஹ ஊர்ಧ್ವம் கதா மாலா தாசு பேதோ ந வித்யதே. எல்லாம் மந்திரத்தை 5ஆ காமிச்சிருக்கேன். ஆனால் 5ஆ காமிச்சதால தாரதமியமானது இருக்கும், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தாரதமியம் பார்த்துடாதீங்கோ. எல்லாம் ஒன்று தான், ஆனால் பேதமானது இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதை ஆதாரமாக வச்சுட்டு தான் நவாக்ஷரி, பஞ்சதசி, ஷோடசி போன்றதான பெரிய விஷயங்கள்லாம் அக்ஷரங்கள் வருது. பல இடங்களில் சில இடங்களில் வியாக்கியானம் பண்ணுற பாஷ்யத்தில் பார்க்குறப்ப சாவித்ரி காயத்ரி மந்திரமும் பஞ்சதசி ஸ்ரீவித்யா ஒன்று ஸ்தாபனம் பண்ணுற ஒரு இடத்துல
பண்ணுற சமயத்தில் அப்படி மந்திர விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். மந்திர விஷயம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சப்தத்ரிம்ஷத் அக்ஷரைஹி ஷத்ரிம்ஷத்து தத்வாதீத ரூபா காதி வித்யா. இந்த காதி வித்யா ஹாதி வித்யா காமிக்கிறார். காதி வித்யான என்ன, ஹாதி வித்யா என்னன்னு ரகசியம். அது வந்து குருமுக வேத்தியம் தான், வியக்தமாக சொல்லக்கூடாது பீஜாட்சரத்தை. சப்தத்ரிம்ஷத் அக்ஷரைஹி, சப்தத்ரிம்ஷத் அக்ஷரம், ஷத்ரிம்ஷத் இதில் வந்து தத்வாதீத ரூபா, தத்துவத்துக்கு அதீதமாக ரூபமாக அம்பாள் இருக்காளே, அது காதி வித்யா. அப்படி வரிவசிய ரகசியத்தை எடுத்துட்டு இந்த காதி வித்யையும் ஹாதி வித்யையும் வேறு இல்லைன்னு காமிக்கிறார் பாஷ்யத்தில். காதி வித்யையும் ஹாதி வித்யா, இதை தான் அகஸ்திய வித்யா லோபாமுத்ரா வித்யான்னு சொல்லுவா சாக்தத்தில். ஒன்று அகஸ்திய வித்யா, லோபாமுத்ரா வித்யா. இவருடைய குருகுலத்தை பார்க்குறப்ப பராபர குரு, பரமகுரு, அபரகுருங்க என்பர். அல்ல மாணவர் மானதா மனுஷமாக தேவர்களாக இருக்கிறது, மனுஷனாக இருக்கிறது, அப்புறம் வந்து சித்தர்களாக இருக்கிறது. இந்த சித்தருங்கிறது அபரகுரு அப்படின்னு இது வந்து கௌல மார்க்கத்தில் சாக்தத்தில் பண்ணக்கூடியதான விஷயம். ஆனால் அகஸ்திய லோபாமுத்ரா வித்யா இருக்கு பாருங்கோ, லோபாமுத்ரியோட குரு பரம்பரையில் இதெல்லாம் வராது, அதையும் காமிக்கிறார். லோபாமுத்ரா வித்தியில் வரக்கூடிய குருக்கள் தனி, அது தனி சம்பிரதாயம். இப்பயும் லோபாமுத்ரை பரம்பரையை பார்க்கலான்னு இந்த கூர்குன்னு இருக்க பாருங்க கர்நாடகாவில், அந்த பரம்பரை இருக்கிறதா சொல்கிறான். கூர்குங்கிற பிரதேசத்தில் லோபாமுத்ரா பரம்பரையில் இருக்கிறவா அந்த பரம்பரையாக வந்துட்டுருக்கா, அந்த வித்தியை காப்பாற்றுன்னு இருக்கான்னு ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அவள் பண்ணக்கூடிய பூஜா விதானத்தை ஒரு கோயிலில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. அந்த அகஸ்திய நாடி ஜோதிடம் சொல்லுவா பாருங்கோ, அதில் பார்க்குறப்ப ஒரு சில இடத்துல கும்பகோணம் பக்கத்தில் கருவலர்ச்சேரின்னு ஊர் இருக்குது, அங்கே தான் அகஸ்தியரானது நாடி ஜோசியத்தை இங்கே தான் இருக்காருன்னு அவளுக்கு நாடி ஜோசியம் பார்க்கக்கூடிய அது அதன் மூலமாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் வந்து நாங்கள் குரூப்பாக வந்து எங்களுடைய பூஜையை பண்ணுறோன்னு பூஜை கிரமத்தை பண்ணி காமிச்சதா நாங்கள் இந்த பரம்பரையில் வந்தவா அப்படின்னு அதனால் தெரிஞ்சுது. அப்போ லோபாமுத்ர வித்தியானது தனிப்பட்டது, இதுக்கு தனியாக இருக்குன்னு காமிச்சார். இந்த சக்தியானது விவிதாகாரமாக இருக்குன்னு காமிச்சார். அடுத்து இதுக்கப்புறம் தான் சஹஸ்ரநாமத்தை ஆரம்பிக்க போகிறார். பராசக்தி ரூபமாக இருக்குது, ஆதிசக்தியாக இருக்குது, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, பலா, அபலா, அன்னபூர்ணா, பகலா, தாரா, வாக்தேவினி, பரா, காயத்ரி, சாவித்ரி, சித்தலக்ஷ்மி, ஸ்வயம்பரா, நகுலி அப்படி பலவிதமான அசங்கிய சக்தி ரூபத்தை நிறைய கொடுத்துருக்கார். அது கோடிக்கணக்காக இருக்கும் கூட பாஷ்யத்தை போட்டிருக்கார் அவர். இப்பேற்பட்டதான மந்திர ரகசியத்தை திரிபுர உபனிஷத்து இருக்கு, திரிபுர உபனிஷத்து அது சொல்றது அத ஏதஸ்ய பரமம் கஹ்வரம் வியாக்கியாஸ்யாமஹா. இது காயத்ரி மந்திரத்தை பரம ரகசியமா சொல்ல போறேன். இந்த பஞ்சதசி சோடசினா இருக்கு பாருங்க ஸ்ரீவித்யாலாம், இது காயத்ரி மந்திரத்துக்கு வேறுபட்டது அன்று, இவள் தான் பரதேவத்தின்னு அது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்றது. அத ஏதஸ்ய பரமம் கஹ்வரம் வியாக்கியாஸ்யாமஹான்னு சொல்லி காயத்ரி மந்திரமானது பஞ்சதசிக்கு ரெண்டும் ஒன்று தான். இது எப்படி அந்த அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் அந்த அக்ஷரத்தை கவுண்ட் பண்ணி எண்ணிக்கை பண்ணிக்கோங்கோ, இந்த ஸ்ரீவித்தியையும் கவுண்டர் பண்ணிக்கோங்கோ. மந்திரத்தை வெளில சொல்லக்கூடாது, குருமுகமாக பார்த்து சூக்ஷமாக பார்த்தால் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்னு இதில் கொடுத்துருக்கு திரிபுர உபனிஷத்தில். இந்த பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசின்யாதி வாக்தி வரக்கூடியதான விஷயத்தை அடுத்து கடப்பையாதி சங்கியில பார்க்கிறார். கடப்பையாதி சங்கியான காதினவ டாதிரவன் பிரிக்கிறார். யாதி சங்கியா 1 2 ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் சங்கியை கொடுப்பா, 1 2 3 4 5ன்னு கொடுப்பா. காதினவ டாதினவ தாதி பஞ்ச அப்ப யாதி பஞ்சன்னு சங்கியம் இருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்கான்னு கேட்டா, இது மந்திர அர்ணவம் சொன்னு வாயால் சொன்னா மட்டும் போராது. இந்த ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்யா, ஸ்ரீமத் சிம்ஹாசன சப்தங்கள்லாம் இருக்கே, இந்த சப்தங்களுக்கெல்லாம் யாரும் தப்பான அர்த்தமோ இடைச்சர்களோ பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு உதாரணம் காமிக்கிறார் பாஷ்யத்தில். எப்படி வேதங்களுக்கு ஒரு இடைச்சர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த சம்ஹிதா, கிரமம், பதம், ஜட்டான்னு பிரிச்சா. ஏன்னா யார் பதத்தை விற்பத்தினாலேயோ பிரமாத வசத்தினாலேயோ அஜ்ஞானத்தை போற்றக்கூடாது. அது போல தான் அஜ்ஞானத்தினையோ பிரமாத வசத்தினாலேயோ அந்த அக்ஷரங்களையோ நாமாவளியோ தப்பாக பிரயோகம் பண்ணா. இப்போ எனக்கு ஒரு நாமாவளி இருக்குது, பரான் இருக்குது, இது பரா வேண்டாம், எனக்கு விற்பத்தி இருக்குது, நான் உத்கிருஷ்டான்னு மாற்றிக்கிறேன், நான் சிரேஷ்டான்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது யாரும். அதுக்காக தான் கடப்பையாதி சங்கிய பிரகாரம். அந்த கடப்பையா சங்கிய பிரகாரம் பார்த்தா மொத்தம் 322 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த கடப்பையாதி சங்கியை கூட்டி பார்த்தோம்னா அது காமிச்சு தான் புரியும், பண்ணால் புரியாது. ஒவ்வொரு அக்ஷரத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய நாமாவளி எத்தனை கவுண்ட் பண்ணுறார் ஒவ்வொரு அக்ஷரத்துலையும். அதில் ரு ரு லிரு க ங ஞ ட
டவர்க்கம் ஃபுல்லாக. இதில் ஆரம்பிக்கக்கூடியதான 19 அக்ஷரம் இருக்கு. மந்திர மாத்திரக்கால 19 அக்ஷரத்தில் இந்த நாமாவளியானது ஆரம்பிக்கலை. இந்த 19 அக்ஷரத்தை விட்டுட்டு மற்ற பீஜாட்சரங்களை மந்திரம்லாம் ஆரம்பிக்கிறது. அந்த பீஜாட்சரத்தை ஃபுல்லாக அந்தந்த இந்த அக்ஷரத்துக்கு இத்தனை நாமாவளி. இப்போ கான கா இல்லை, கக்கா கிக்கி குக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பான பா பா பி பி பூ எல்லாமே வரும். எல்லாருக்குமே என்னது அந்த 9 சங்கியம் ஒன்று தான் வரும். ஒவ்வொன்று ப ப க கட்டப்பையாதி க க க க 1 2 3 4 கேக்கு 2. இப்போ பரான் இருக்கு வச்சுங்கோ. பான 1 ரான 2 12. அதாவது சங்கியான வாமத்தோகதி உல்டா பக்கம் 21. இப்படின்னு ஒவ்வொரு நாமாவளியும் கடப்பையாதி சங்கிய பிரகாரமும் போட்டிருக்கார். இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா 1000ங்கிற சங்கியானது வரும். கடப்பையா சங்கிய பிரகாரம் இந்த நாமாவளியானது விஷயம் கிடைக்கும். அப்படி கடப்பையாதி சங்கிய பிரகாரமும் கொடுத்துட்டோம். அங்கே பரிபாஷி கல்பனை பண்ணிருக்கார் நிருசிம்மாத்வரி. இவருடைய குரு தீக்ஷா குரு ஸ்ரீவித்யா தீக்ஷா குரு நிருசிம்மாத்வரி. என்ன சுவாரஸ்யம் கேட்டால் இவ்வளோ பாஷ்யம் பண்ணிருக்கார். 1728 வருஷம் இந்த பாஷ்யம் பண்ணிருக்கார். மொத்தம் 92 வயசு வரையும் ஜீவனம் பண்ணிருக்கார். அவர் ஜீவன காலத்தை லகுவாக முடிச்சுக்கிறேன் சொல்லி முடிச்சுருக்க டைம் இல்லை. இதில் இவர் பிரின்சிபால் சார் சொன்ன மாரி யாகமும் பண்ணிருக்கார் பாருங்க. இந்த பாஷ்யம் எழுதுறதுக்கே எத்தனை, இந்த படிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மா போகும் தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு 169 கிரந்தங்களில் குரோடீகரணம் பண்ணி அதை ஒரு விஷயம் உதாரணமாக காமிச்சு அதுக்கு பிரமாணமாக காமிச்சு இவ்வளோ விஷயத்தை கொடுத்துருக்காருன்னு அது தான் அனுஷ்டானத்தை விடாமல் இருக்கார். அதுக்கு முக்கியமான காரணத்தை ஒன்று சொல்லிக்கிறேன். இப்பேற்பட்ட மகிமைப்படுத்த பாஸ்கர், ஏன்னா இந்த உபோத்காத்தத்தை சொல்றதுக்கே 1 மணி நேரம் தாஸ்தமாக போராது. ஏன்னா அதுக்கே ஒரு 3 மணி நேரம் தேவை. ஏன்னா அவர் சரித்திரங்கிறது பெரிய அர்ணவம். அவருடைய மந்திரத்தை ஞாசம் பண்ணதான உற்பத்தி கிரமம் இருக்கு, அது பெரிய அர்ணவம். ஆனால் 40 பக்கம் தான் வியாக்கியானம் இருக்கு புக்கில், 35-40 தான். ஆனால் அது விஷயங்களை பார்க்க யதேஷ்டமா அர்த்தங்களை கொடுக்கறது. இவருடைய ஜீவ சரித்திரம் ஒன்று இப்பேற்பட்ட வித்தியை பற்றி அனுபவிச்சோம். இது ஸ்தோத்திர சாகித்யம். இது யாரு பண்ணி காமிச்சா அவரே தான் இங்கே ஸ்வரூபம், ஸ்ரீவித்யை தான். காரணம் என்னன்னு கேட்டால் 2 விதமான காரணம் சொல்கிறான். பகவத்பாதர் என்ன பண்ணாரா, சஹஸ்ரநாமம் எழுதணும் சிஷ்யால்கிட்ட சரஸ்வதி பண்டாரம் ஒரு இடம் வச்சிருப்பான். அவர் பகவத்பாத இடத்துல இருக்குமா சரஸ்வதி பண்டாரம், அங்கே ஓலைச்சோடி எல்லாம் வச்சிருப்பாராம் பாஷ்யம் எழுதுறதுக்கு. சிஷ்யனை கூப்பிட்டு எழுத்தா சஹஸ்ரநாமத்தை போய் எடுத்துனுவா அப்படின்னாலும் அது எடுக்கிறதுக்காக போனார் இவர். யாரு, பகவத்பாதர் போறாருங்க. அவர் சிஷ்யர் போறார். அவர் சிஷ்யர் போகும்போது புக்கை கொண்டு கொடுத்தார். இது இல்லைப்பா, நான் வேற சொன்னேன். 3 வாட்டி போயிட்டு வந்தான். சுவாமி தப்பா நினச்சக்கூடாது, நீங்கள் ஒன்று சொல்லிட்டேன். ஆனால் அங்கே ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கா, என்னை கொடுத்து இதை எடுத்துமோங்கிற. நான் என்ன பண்ணுறதுன்னா ஞான திருஷ்டியில் பார்த்தார். ஆஹா சரி, அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டா. நீ பண்ணாத, அடுத்த அவதாரம் ஆக போறார் பாஸ்கர் ராயர்னு. பாகா நகரம், பாகான்னு ஹைதராபாத்துக்கு பேரு, அவதாரம் ஆக போறார். அவர் தான் இதை பண்ண வேண்டும் சங்கல்பம் அம்பாள் அப்பயே பண்ணிட்டான். அவர் பிறந்தார். அவர் அப்பா பெரிய யஜ்ஞ பரம்பரை சேர்ந்து யாக்கிக்கிறார், பெரிய யஜ்ஞ பரம்பரை வந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், சூக்ஷமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இவருடையதான இதை பொறுக்காம எப்போதுமே பண்டிதால் சில பேருக்கு ஒரு துஷ்ட குணம் உண்டு. தன்னை விட அதிகமான ஞானம் வந்தார் பொறாமைங்குது. அது அந்த காலத்தையும் இருந்திருக்கு. அப்போ பார்க்குறப்ப என்ன சொல்கிறார், இவர் இவ்வளோ தூரமாக வியாக்கியானம் பண்ணுறாரு, இவ்வளோ பாஷ்யம் பண்ணுறாரு, இங்கே சந்தேகமாக இருக்கு ஒரு மேலே. குங்குமானந்த சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார் காசியில். அவர் பார்க்குறப்ப அவர் சொன்னார், அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டா, இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கோ, மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதார் ஒரு நாமாவளி இருக்கு. மகா சதுஷ்டி கோடி, சதுஷ்டின்னு எவ்வளோ 64 கோடி யோகினிகள் சேவிச்சிருக்கான்னு அந்த பேரை எழுதி வாங்கிடுவாங்க போங்க. இதான் கழிப்பு விடுறது வேலை. அவர் பண்ண சரி கங்கை கரைக்கு வாங்கோ நான் சொல்கிறேன். சாயங்காலம் கூப்பிட்டார், எல்லாம் உட்காண்டா. அவர் பாட்டு நான் சொல்கிறேன் எழுதிக்கிறலா. அந்த 64 கோடி யோகிகளுக்கு வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கார். எழுதி மாலை எவ்வளோ எழுதுறது. ஆனால் அவர் அசரவே இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ திருப்பி அவர்கிட்ட போனாரா, ஏன் தப்பு பண்ணிட்டேன், அவள் சாட்சாத்தா ஸ்ரீவித்யை தான் அவள்கிட்ட இருக்கா. அவர் சொல்லலை, அவர் தோளில் கிளியா உட்காந்து அந்த ஸ்ரீவித்யை தான் அம்பாள் தான் சொல்லின்னு இருக்கா. அப்போ இவர் தான் சாட்சாத் ஸ்ரீவித்யா ஸ்வரூபம். இப்போ ஸ்ரீவித்யா பரபிரம்மமாக பார்த்தோமே சோகம், இப்போ சோகம் பாவகா பார்த்தோமே சாகம் பாவகா இவருக்கு வருது. சாதான் அவள் தான் நான், பரபிரம்மன் தான் நான், சாகம் பாவம் வருது. இன்னொரு சரித்திரம்,
இவர் திருவிடைமருதூரில் தான் வாழ்க்கையை கடைசியில் போக்கினான்னு சரித்திரம் இருக்கு. திருவிடைமருதூர் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம், அங்கே பாஸ்கரராயபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, இப்பயும் இருக்கு. அதை ராஜா கொடுத்துருக்கான் பாஸ்கரராயபுரத்தில். அவர் வாசலில் உட்காந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். இப்போ சார் நல்ல ஒரு நாமாவளி சொன்னாரே அபர்ணான்னு, அந்த நாமாவளி அங்கே தான் வந்தது, இந்த சரித்திரத்தை வருது. சார் சொன்னது அபர்ணாத்துக்கு பண்ணுற சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். அவர் சிந்தனை பண்ணுறப்ப அவராக இருக்க மாட்டாராம், அந்த பிரம்ம ரூபமாக மாறிடுவாராம். சாகம் பாவகம் வந்து அவருக்கு நான் தான் அம்பாள் தான் நான். அப்போ அந்த ஊரில் சன்னியாசி வந்திருக்கார் வேப்பத்தூரில். அவர் டெய்லி வரப்ப நானும் பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு பெரிய மகான் வரேன், ஒரு சன்னியாசி வந்துட்டு இருக்கேன், இவங்க நமஸ்காரம் பண்ண வேண்டாமா, இவ்வளோ திமிரா கால் மேலே கால் போட்டுட்டு இந்த பழைய காலத்தை மாப்பிள்ளை தின்ன உண்டு, மாப்பிள்ளை தின்னம்பா சாஞ்சி படுத்துக்கிற மாதிரி இருக்கும், அல்ல கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு, மரியாதை வேண்டாமா, என்ன அகங்காரம் பற்றியான்னாராம். எல்லாரும் கேட்டாலாம், எனக்கு அகங்காரம்லாம் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்கோ, இல்லை நீங்கள் பொய் சொல்கிறேன், சும்மா சமர்த்தனம் பண்ணிட்டேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, இல்லை ஒன்று பண்ணுறேன், நிரூபிக்கிறேன், உங்கள் காஷாயத்தையும் தண்டத்தையும் கீழே வைங்க, நமஸ்காரம் பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பண்ணணுமா வேண்டாம், இல்லை எனக்கு பண்ணுன்னா முதல்ல அது வைங்க அப்படின்னாராம். தண்டத்தையும் அதையும் வச்சார். நமஸ்காரம் பண்ணால் அப்படியே எரிஞ்சு விடுத்து. அப்புறம் தான் ஆஹா ஸ்ரீவித்யா சாட்சா அம்பாள் சுரூபம். அப்போ இவர் நாமாவளி பண்ணுற சமயத்தில் அபர்ணா பண்ணிட்டு இருக்கார். அப்பகத்தம் ரிணம் எஸ்யாஹாசா அபர்ணா, எவளுக்கு ரிணம்ங்கிறது கிடையாது, அதான பரபிரம்மமாக இருக்க முடியும். 2-3 அர்த்தம் சொல்றார். பத்தன ரகிதம், பர்ணம்னு பர்ணம்னு பத்ததி பர்ணம் விழுறத அர்த்தம்னா பத்தனம், பத்தனமே கிடையாது பரபிரம்மத்துக்கு, உயர்வு தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தன் பக்தர்களுக்கும் தன்னை அண்டி வந்த பக்தர்களுக்கும் ரிணம் வைக்க மாட்டாள். என்ன ரிணம்? நம்மளுடைய தானே 1 லட்சம் 2 லட்சம் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி லோன்லாம் இல்லை, பிறவி கடன் இருக்கே, அந்த ரிணத்தை வைக்க மாட்டா அம்பாள். அப்ப அம்பாளுடையதான பாதாரந்தத்தை அடைந்தால் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சரித்திரத்தை பார்த்தாலும் பிரத்யக்ஷமா சாட்சாத் ஸ்ரீவித்யா ரூபமாதான் பாஸ்கர் ராய் இருந்திருக்கார். அவர்தான் பரபிரம்மம். சாக்தத்தை பொறுத்தவரைக்கும் அவர்தான் பரபிரம்மம். இந்த ஸ்ரீவித்யா பரபிரம்ம ரூபமாக இருந்திருக்கா. இவருடைய நாமாவளியை பார்க்குறப்ப தைமில்லான ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமாதா, திங்மாதா சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் சொல்கிற சமயத்தை முதல்ல சொன்ன மாதிரி லக்ஷ்மிக்கும் ஸ்ரீன்னு லக்ஷ்மிக்கும் பேர் உண்டு, சரஸ்வதிக்கும் பேர் உண்டு. அவளுக்கு தான் அம்பாவாக இருக்கா. சகல விதமான லோகத்துக்கும் இவர் தான் ஜனனியா, ஜெகத் ஜனனியாக இருக்குது. நாமாவளி ஏதோ ஜெகத் ஜனனின்னு நாமாவளி வருது. அப்படி சிருஷ்டிபரமான நாமாவளி தனியாக இருக்கிறார், அத்வைதபரமான நாமாவளி தனியாக எடுக்கிறார். இப்போ சாஸ்திரபரமான மந்திர சாகர பரமான நாமாவளி நிறையா எடுக்கிறார். இது பலவிதமான நாமங்களில் எல்லா ரூபத்தையும் பார்க்குறப்ப இதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையே இது ஃபுல்லாக உட்காண்டா கூட நம்மளுக்கு வாழ்க்கை போகாது. 100 பிறவியானது அவசியம். மோட்சோபாயத்தை வேணும் தான், ஆனால் மோட்சோபாயத்தை எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சஹஸ்ரநாமத்தை நாமாவளியை நாம் அனுபவிக்க இந்த சுகமானது வாஸ்தவிக சுகம் இதுதான் இருக்க முடியும் அப்படின்னு இப்பேற்பட்டதான ஒரு சதுர்தசி நாளில் அந்த நவராத்திரி ஆரம்ப சமயத்தில் அம்பாளை அடியேனுக்கும் சிந்திக்கக்கூடியதான சந்தர்ப்பம் கொடுத்ததான இந்த என்டோர்மெண்ட்டை சென்றதான கணேசன் போன்றதான அவர்களுக்கும் அடியனுக்கு வாய்ப்பளித்ததான நம்முடைய கலாசாலா பிராச்சாரியர்களுக்கும் நம்முடைய நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு நம்முடைய பாதக மலங்கள் அகல அவருடைய பாத கமலங்களை வணங்கி வீடு மேன்மேலும் வளருவோமாக என்று கூறிக்கொண்டு இவ்வுரையுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். சிவா. ஸ்ரீ குருபியோ நமஹ. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். வாஸ்தவத்தில் அவர் சாகித்ய டிபார்ட்மெண்ட்டு. அவர் பேசுகிறத பார்த்தா யாரும் சாகித்ய டிபார்ட்மெண்ட்டுன்னு நம்ப மாட்டா. அந்த அளவுக்கு வேதாந்த விஷயம், அது மாதிரி தந்திர விஷயங்கள், சாக்த விஷயங்கள்லாம் அவ்வளவு நிறைய நமக்கு எடுத்து சொன்னார். கரெக்டாக 24ஆம் தேதி தான் நான் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். 24ஆம் தேதி தான் அந்த கணபதி ஆடிட்டர் கணபதி அவருடைய குருவினுடைய தீக்ஷா குருவினுடைய மாசாந்திர நட்சத்திரம் மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் அவள் கன்ஃபார்ம் பண்ணான். எனக்கு 21ஆம் தேதி பேசினா 24ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணால் 24 தான் நானும் அவருக்கு சொன்னேன். இந்த குறிப்பிட்ட நாளில் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு குரோடீகாரம் பண்ணி சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ முன்னாடியே இதில் அவருக்கு நிச்சயமாக பரிச்சயம் இருந்திருக்கணும் அப்படின்றது தெரிகிறது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்தமைக்காக, இந்த உபன்யாசம் செய்தமைக்காக அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் நமக்கு சும்மா எப்படி என்ன சொன்னார்ன்றது கொஞ்சம் ஒரு தடவை நான் அப்படி ஒரு
ஆரம்பத்திலேருந்து எப்படி கொண்டு போனார்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நமக்கு புருஷார்த்தத்தை நமக்கு சொன்னார். எடுத்தோன்னே அந்த ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யைவான்றது அவர் சொன்னதுக்காக போட்டோம். அது வாஸ்தவத்தில் உபன்யாச சீர்ஷகம்னு நாங்கள் கொண்டு வரல. நாங்கள் அதாவது பெரியவா சொல்லும் பொழுது, அவருக்கு சொல்லும் பொழுது, ஸ்ரீவித்யில தான் ஆவரண தேவதைகள் அம்பாலை காட்டிலையும் வேறுபடாத தேவதைகளாக இருக்குது. அதனால் ஸ்ரீவித்யை பிரம்ம வித்யைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு சொன்னார். இது ஏன்னா சைவாகமங்களில் பார்க்கும் பொழுது சுவாமி சிவனை பிரதானமாக வச்சு இந்த பரிவாரங்கள் இருக்கும் பொழுது அந்த பரிவாரங்கள்லாம் ஜீவகோட்டியை சேர்ந்தது, அதெல்லாம் ஈஸ்வர கோட்டியை சேர்ந்ததுன்னு ஒத்துக்க மாட்டா, இது தனி அப்படின்வா. ஆனால் ஸ்ரீவித்யில் வரும்போது அந்த 9 ஆவரணங்களும் பார்த்திங்கன்னா அது அம்பாலே தான் 9 ஆவரணங்களும். இன்னும் கேட்டால் 9வது ஆவரணம் அம்பாலே தான் அது, அப்படி வரும் ஸ்ரீவித்யில். இதை அவர் கோடிட்டு காண்பிக்கவே நமக்கு நான் அவர் உபாசனா பண்ணுறவா, அவள் குடும்பமே உபாசனை பண்ணவே, ரெண்டாவது கோடா சாஸ்திரிகள்கிட்ட வாசிக்கவே. அப்போ வேதாந்தத்தை அனுபவிக்கணும்னா அது ஒரு தடவை கோடா சாஸ்திரிகள் சொன்னார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு செமினாரில் அவர் சொன்னார், வேதாந்தத்தை நாம் ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஸ்ரீவித்யை தான் நமக்கு ஒரு மார்க்கம். அதே மாதிரி காஷ்மீர சைவமும் ஒரு மார்க்கம், பிரத்யபிஜ்ஞா சைவமும் ஒரு மார்க்கம்னு இஞ்சிக்கொள்ளைய ஜெகதீஷ சாஸ்திரிகள் அவருடைய குரு அவர் சொன்னதாக அவர் சொன்னார். இவர் நமக்கு பேசும்பொழுது பார்த்திங்கன்னா புருஷார்த்த சதுஷ்டயத்தை பற்றி ஆரம்பித்தார். எடுத்தோன்னே அதில் இந்த இடம் ரொம்ப நன்னா இருந்தது, நிறைய இடம் நல்லா இருந்தது. அதில் தர்மார்த்த காம மோட்சம்னு போது, காமம்னா தெரியும் மனசில் ஏற்படக்கூடிய ஆசை, மோட்சம் அப்படின்னா அது ஏதோ வேற ஒன்று தான் நாம் நினச்சின்னு இருப்போம். ஆனால் அவர் சொல்லும் பொழுது இந்த காமம்ன்றது கிருத்திரிமமான ஆசை, மோட்சம்ன்றது அகிருத்திரிமம்னு சொன்னார். அகிருத்திரிமம்ன்றது இயற்கையாக இருக்கிறது எதுவோ அதுதான் அகிருத்திரிமம். இப்போ காமம்னு நீங்கள் ஆனந்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இயற்கையாக ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அடையிறது தான் மோட்சம் அப்படின்றது அகிருத்திரிமம்னு அது ரொம்ப அழகாக நமக்கு அதை எடுத்து காமிச்சார் அவர். அதே மாதிரி இந்த சஹஸ்ரநாமங்கள் மொத்தமாக பார்க்கும் பொழுது முதல்ல பரபிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லி, பரபிரம்மத்தை பற்றி பிரம்மத்தை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய கிரந்தங்கள் வேதாந்த கிரந்தமாக இருக்கிறதுனால வேதாந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய பாகங்களை நமக்கு பிரித்து காமிச்சார். முதல்ல சமன்வயாத்தியாயான்னு ஒரு அத்தியாயம் இருக்குது, அப்புறம் அவிரோதாத்தியாயான்னு இருக்குது, அப்புறம் உங்களுக்கு சாதனாத்தியாயான்னு இருக்குது, அப்புறம் பலாத்தியாயா இருக்குன்னு அப்படின்னு 4 அத்தியாயங்கள் இருக்குன்றதை இதை வேதாந்த பரமாக சொல்லிவிட்டு, இந்த அத்தியாயங்களுக்கும் இந்த நாமாக்களுக்கும் சஹஸ்ரநாமாக்களுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை நமக்கு அழகாக சொல்லி, இது ஏன் அவர் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணார், என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாக்கி இடங்களில் இருக்கக்கூடிய உபன்யாசங்களில் யார் சாமாஜிகர்களோ அவர்களுக்கு தகுந்தாற் போல தான் விஷயத்தை நம்ம கொடுத்தாகணும். ஆனால் சம்ஸ்கிருத காலத்தில் அப்படி இல்லை, நம்ம எவ்வளோ ஆழத்துக்கு வேணால் போகலாம். அவள் இப்படி தான் இதை சொன்னால் தான் அவள் கேட்பா, அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும்னு இல்லை. அப்படி அவர் உள்ளே போயிட்டார். அவர் ஒரு அத்தியாயத்துக்கும் சமன்வயாத்தியாயத்துக்கு உபயோகப்படக்கூடிய நாமாக்கள்லாம் எது அப்படின்றது ஒரு கணக்கெடுத்து பாஸ்கர் ராயர் சொல்லிருக்கக்கூடிய பிரகாரத்தில் இந்த நாமாவிலேருந்து ஆரம்பித்து இந்த நாமா வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சமன்வயாத்தியாயத்தை பிரதிபாதனம் பண்ணுறது. ஏன் சமன்வயாத்தியாயத்தை பிரதிபாதனம் பண்ணுறதுன்ற அந்த காரணம், அவருக்கு சிரமம் அது. இந்த உபனிஷத்தில் வேதாந்தத்தில் சமன்வயாத்தியாயம்னா என்னன்னு அதையும் சொல்லி ஆகணும். அதை சொல்லக்கூடிய ரீதியில் இந்த சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாமா இருக்குது, கடைசி நாமா இருக்குன்னு அதையும் சொல்லி ஆகணும். அப்படி ரெண்டுத்தையும் நமக்கு எண்ணிக்கையோட கூட, அதெல்லாம் பாஸ்கர் ராயருடையது, அவருடைய கிரந்தங்கள் நிச்சயமாக படிக்கணும். அவர் சொன்ன மாதிரி கணபதி அதுக்கு பண்ணியிருக்கார், சிவ அஷ்டோத்திர சதநாமத்துக்கு பண்ணியிருக்கார், துர்கா சப்தசதிக்கு வியாக்கியானம் குப்தவத்தின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், ரத்னத்திரைய அது மாதிரி பாஸ்கர் ராயருக்கு சொல்லவே வேண்டாம், அப்படி பண்ணியிருக்கார் அவர். இதில் அவரை நமக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இது ஒரு மாதிரி நமக்கு சொல்லி காண்பிச்சார். நடுவில் நிறைய இடங்களில் நமக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய சௌந்தரிய லகரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இங்கே இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது காண்பிச்சார். அப்புறம் சைவாகமத்துக்கும் இதுக்கும் எத்தனை கிரந்தங்கள் எடுத்திருக்கு, 169 கிரந்தங்கள் எடுத்திருக்காருன்னார். அவர் வித்தியாசமே இல்லாமல் சைவாகமங்கள்லாம் எடுத்திருக்கார். மிருகேந்திராகமம்னு காண்பிச்சார். மிருகேந்திராகமம் சைவாகமம், அப்போ சுத்த சைவாகமம், சாக்தாகமம், ஸ்மிருதி, இது எல்லாத்தையும் காண்பிக்கிறார். இதை நமக்கு எடுத்து முதல்ல அத்தியாய ரீதியில் எப்படி இருக்குது அப்படின்றது காண்பிச்சார்.
அப்புறம் திருப்பி வந்து நமக்கு இந்த தேவி பாகவதத்தை பிரதானமாக வச்சுண்டு அந்த தேவி பாகவதத்திலிருந்து இந்த சஹஸ்ரநாமம் நமக்கு எப்படி உண்டாயிருக்கு. அது வெறும் 1000 நாமாக்கள் எல்லாம் அம்பாளுடைய பெருமையை சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான நாமாக்களில் இந்த குறிப்பிட்ட நாமாக்களை மட்டும் நமக்கு யார் எடுத்து கொடுத்தா அப்படின்றதுக்கு வந்து வசின்யாதி வாக்தேவதைகள்னு சொல்வா. அந்த வசின்யாதி வாக்தேவதைகளினுடைய அனுகிரகத்தினால தான் நமக்கு கிடச்சிது. அந்த வாக்தேவதைகள்லாம் எப்படி எல்லாமே வந்து பிரமாணத்தோடு தான் சொன்னார். அதாவது ஜஸ்ட் லைக் தட் போகும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது அப்படின்னு இல்லாமல் ஒரு வார்த்தைக்கும் ஒரு பிரமாணத்தை எடுத்துட்டு இவா சொல்லியிருக்கா அப்படின்றத நமக்கு ஒரு ஒரு வித்வத் சமிதியில் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். வசின்யாதி வாக்தேவதைகள்லாம் எப்படி சந்தோஷப்பட்டா, ஏன்னா நம்மளை இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம மட்டும் செலக்ட் பண்ணி இந்த நாமாக்கள் எடுத்து சொல்கிறதுக்கு அம்பாள் இது பண்ணாலே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நாமங்களெல்லாம் எடுத்து சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சொன்னார். இன்னும் நிறைய மந்திரசாஸ்திரம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், கடவையாதி சங்கியா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய இடம் நல்லா இருந்தது, ஞாபகம் வந்தது, நான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த லக்ஷணம் முதல்ல சொன்னார். இது இவர் சொல்லும்போது எனக்கு தீட்சிதர் ஞாபகம் வந்தது, அப்பைய தீட்சிதர். இவர் தடஸ்த லக்ஷணம் சொன்னார். ஸ்வரூப லக்ஷணம் என்ன, தடஸ்த லக்ஷணம் என்ன, ஸ்வரூப லக்ஷணத்தை பற்றி வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு. அடிக்கடி இச்சாசக்தின்ற வார்த்தையை நமக்கு சொன்னார். இச்சாசக்தி தான் அம்பாள்னு. அதுவும் நமக்கு சோகாமயத்தான்னு ஒரு வேத வாக்கியத்தை எடுத்துகிட்டு காமம்னா இச்சா. இப்போ முதல்ல பிரம்மத்தினுடைய முதல் ஒரு இதுக்கு வர்றது அப்படின்றது இச்சையில் தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அதை பிரமாணமாக எடுத்து இச்சாசக்தி தான் ஆரம்பம் அப்படின்றத சொல்கிறார். அது அடிக்கடி நமக்கு சொல்லி காமிச்சார். இச்சாசக்தி தான் நமக்கு பரபிரம்மத்தினுடைய ஜகத்தை சிருஷ்டி பண்ணும்போது முதல் ஸ்டேஜ் கீழே இறங்கி வர்றதுன்றது இச்சாசக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது 2 பாவத்தை அடையிறது. நியந்திர பாவம், நியமிய பாவம் இல்லையா, நியாமக பாவம் அப்படின்னு 2. ஒன்று அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை, அடக்கப்படக்கூடிய ஒரு தன்மைன்னு. அடக்கி ஆளக்கூடிய தன்மையில் இருக்கிறது அம்பாள்னும், அடக்கப்படக்கூடிய தன்மைன்றது ஜகத்து அப்படின்னு கொண்டு வந்து நமக்கு விஸ்தாரப்படுத்தினார். அப்புறம் இதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபமா அப்படின்னு வேத வாக்கியங்கள்லாம் சொல்லி சத்தியம் ஞானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யதோவாயமானி பூதானி ஜாயந்தே அப்படின்ற அந்த இருக்க சொல்லிட்டு அந்த இருக்கில் சொல்லிருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் என்னது, என்ன லக்ஷணம் அப்படின்னு கேட்டுட்டு அது வந்து தடஸ்த லக்ஷணம் தான் அப்படின்றத சொன்னார். அப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது வந்து ஸ்வரூப லக்ஷணம் அப்படின்னார். தடஸ்த லக்ஷணம் என்ன நமக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொன்னார். அந்த வீட்டில் காக்கா உட்காந்துருக்கு பார் அப்படின்னா, இவன் போய் கிட்டக்கு போகும்போது காக்கா பறந்து போயிடும். அப்போ காக்கா உட்காந்துன்ற வீடு தான் தேவதத்தன் வீடுன்னா போகும்போது இல்லாட்டினா அப்போ அதை வாங்கிக்கிற வரைக்கும் தேவை, வாங்கினதுக்கப்புறம் தேவையில்லை. இது தீட்சிதரனுடைய ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இதே விஷயத்தை அப்பைய தீட்சிதர் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்கிறார். அந்த லக்ஷணம் இருந்தால் அந்த இடத்துல இருக்கும், இருந்தால் அந்த இடத்துல இருக்கும், இல்லாமலே இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. அது தடஸ்த லக்ஷணம். அவர் யோகி தர்ம ராஜ்ஞ சத்திர சாமராதிகமிவ அசாதாரண சன்னேவ கதாச்சித் தர்மினா சம்பத்தியதே சஹா தடஸ்த லக்ஷணம். இருந்தால் அந்த இடத்துல இருக்கும், சமயத்தில் இல்லாமலே போய் கிட்டக்கு போகும்போது காக்கா பறந்து போயிடுது. ஆனால் காக்காவை வச்சுருந்தா வீடை கண்டுபிடிக்கும் அப்படின்னு தடஸ்த லக்ஷணத்தை சொல்லி அம்பாளுடைய தடஸ்த லக்ஷணம் என்ன, ஸ்வரூப லக்ஷணம் என்ன அப்படின்ற இந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு சொன்னார். அது மாதிரி மந்திரசாஸ்திரத்தில் நான் ஞாபகம் வந்தது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். இது மந்திரசாஸ்திரத்தில் ஒரு பிரகாரம் ஒன்று சொல்வா. எந்த வார்த்தைகள்லாம் வந்து புல்லிங்கத்தில் இருக்கோ அந்த புல்லிங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய தேவதையை வந்து ஆணாக பாவனை பண்ணணும். எந்த சப்தமானது ஸ்திரீலிங்கத்தில் இருக்கோ அதனுடைய அர்த்தத்தை அந்த தேவதையை வந்து ஸ்திரீ ரூபமாக பாவனை பண்ணணும்னு இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், இந்த அம்பாளை, அதாவது லலிதா அப்படின்ற இந்த அம்பாளை வந்து பும்ரூபமாக தியானம் பண்ணலாமா அல்லது ஸ்திரீ ரூபமாக தியானம் பண்ணலாமா அப்படின்னு அதை கேட்டுன்ட்டு இது வந்து ரெண்டும் இல்லை. ஏன்னா எங்கே கொண்டு வந்து முடிக்கணும் அப்படின்னா ஸ்ரீவித்யன்றது பிரம்மம்னு கொண்டு வந்து முடிக்கணும், ஸ்ரீவித்யை வந்து பிரம்ம வித்யான்னு கொண்டு வந்து முடிக்கணும். அதுக்கு அவர் கொடுத்த உதாரணம், இதுக்கு வந்து ஸ்ரீவித்யைக்கு மந்திர வித்யான்னு பேருன்னு எடுத்துட்டார். மந்திரஹான்ற வார்த்தை புல்லிங்கம், வித்யான்ற வார்த்தை ஸ்திரீலிங்கம், 2 சேர்த்து மந்திர வித்யான்னு சேரும் பொழுது அப்போ அந்த சப்தம் வந்து புமானும் இல்லை ஸ்திரீலும் இல்லைன்னு ஆயிடுத்து. அதனுடைய அந்த மந்திர வித்யினுடைய பிரதிபாத்தியமான அர்த்தம் வந்து பிரம்மம் தான் ஆயிடுத்து. அப்போ பிரம்ம வித்யா தான் ஸ்ரீவித்யா அப்படின்றத வந்து அந்த இடம் கொண்டு வந்து அழகாக முடித்தார். அதே மாதிரி பாஸ்கர் ராயருடைய விஷயங்கள்லாம் அதே மாதிரி இந்த மொத்த சஹஸ்ரநாமத்தை எத்தனை பாகமாக பிரிச்சுருக்கார் அவர், யார் பாஸ்கர் ராயர் எப்படி பிரிச்சுருக்கார் அப்படின்றது 12 பாகமாக பிரிச்சுருக்கார். அந்த சூரியனுடைய 12 கலை, தப்பினி தாப்பினின்னு கலைகள், இதெல்லாம் வாஸ்தவத்தில் என்னென்னா இதெல்லாம்
தந்திர சாஸ்திரத்தில் உள்ள சப்தங்கள். இது பொதுவாக உபனிஷத் பரம்பரையோ இல்லை சாஸ்திரத்தில் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கவே முடியாது. இவர் தீட்சிதர் எல்லாத்துலேயும் அதாவது பாஸ்கர் ராயர் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரராக இருக்கிறதுனால நமக்கு லலிதா சாஸ்திரத்தை 12ஆக பிரித்து முதல்ல உபோத்காத பிரகரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருக்கக்கூடிய தபினி கலை, பாக்கியெல்லாம் தாப்பினி கலைன்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி, அப்புறம் லலிதா அவர் பாஸ்கர் ராயருடைய கதைகளை சொல்லி அதில் அபர்ணம்ன்ற அந்த சப்தத்தை எப்படி சொல்லி, வாஸ்தவத்தில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவெல்லாம் ஏதோ வரட்டு வையாக்கரனால் நினச்சிடக்கூடாது. வரட்டு வையாக்கரனால் என்னென்னா, ஏதோ ஒரு சப்தத்தை பார்த்தா தான் இஷ்டத்துக்கு பிரிச்சிடுறது, கனகாமனகான பிரிச்சிடுறது, அப்படி நினைக்கக்கூடாது தீட்சிதார். இவாளெல்லாம் இவன் என்ன பண்ணுவா, எப்படி பதச்சேதம் பண்ணாலும் அதுக்கான ஒரு பிரமாணத்தை காண்பிப்பா. இங்கே இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு, அந்த பிரமாணப்படி தான் நான் பதச்சேதம் பண்ணேன் அப்படின்றத காண்பிப்பார். அது ரொம்ப ஒரு இடத்துல நேற்று கூட அவர்கிட்ட பேசியிருந்தேன். கனகாங்கத கேயூர கமனீய புதான்விதான்னு ஒரு இடம். சாமானிய சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கதம்னாலும் கேயூரம்னாலும் ஒன்று தான். தோல்வளை, தோளில் கட்டக்கூடிய அந்த இதுக்கு தோல்வளைக்கு அங்கதம்னு பேர், அதுக்கே கேயூரம்னு பேர். கனக அங்கத கேயூரன்னு வருது. அப்போ ரிப்பிட்டேஷன் வருது. பொண்ணில் தோல்வளையை கட்டின்னு இருக்கானா 2 தடவை வருதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், உடனே அதை பிரிக்கிறார், 2 விதமாக பிரிக்கிறார் அவர். அங்கதம்னா அங்கம் ததாதீதி அங்கதம்னு அர்த்தம் பண்ணிடுறார், அதாவது கடகம்னு அர்த்தம் பண்ணிருக்கார். கனகாங்கத கேயூரம்னு பொண்ணினால் செய்யப்பட்ட கேயூரம்னு அர்த்தம் பண்ணிடுறார் இல்லையா. அதாவது கனகம்னா பொண்ணு, அங்கதம்னா கடகம் செய்யக்கூடியதா, பொண்ணினால் செய்யப்பட்ட, பொண்ணே செய்யக்கூடியதாக இருக்கு. அப்போ கனகாங்கத இப்படி ஒரு அர்த்தம் பண்ணுறார். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அங்கதம்னு ஜென்ரல் மீனிங்கு தோல்வளைன்னு பேர். இந்த தோல்வளையிலேயே இப்படி இருந்தால் அதுக்கு அங்கதம்னு பேர், அப்படி இருந்தால் அதுக்கு கேயூரம்னு பேருன்னு வேற ஒரு லட்சணத்தை எடுத்து கொடுக்குறார். இப்படி இன்னொரு இடத்துல பார்த்தா ஆகாரன்னு ஒரு சப்தம் வருது ஏதோ நாமத்தில். ஆகாரம்ன்ற சப்தத்துக்கு விஷயகான்னு அர்த்தம்ன்றார். ஆகாரத்துக்கு விஷயம்னு எங்கே சார் கோஷத்தில் இருக்கான்னு கேட்கும்போது, சாஸ்திரங்களில் கட்டாகார விருத்திஹி, கட்டாகார விருத்தின்னு வருது. அப்போ அங்கே கட விஷயக்க விருத்தின்னு அர்த்தம். அங்கே கட்டாகார ஜானம்னு இப்படி அவருடையது ரொம்ப அபரிமிதமானது. அதை விளக்கிறதுக்காக உபாசனையில் அது கடைசியாக அவருடைய சரித்திரத்தில் சொன்னார். பாஸ்கர் ராயபுரம் சரித்திரமும் நமக்கு தேவைப்படுறது. அப்போ தான் ஒருத்தர் மேலே நமக்கு கௌரவ புத்தி அதிகரிக்கிறது. அப்போ அந்த சரித்திரத்தை சொல்லி, வெறும் வரட்டு சரித்திரம் இல்லை. சில பேர் மகத்துவம் மட்டுமே பேசின்னு இருப்பா, விஷயம் இருக்காது. ஆனால் மகத்துவம் மட்டும் இல்லை, விஷயமும் இருக்குது அப்படின்றதுக்கு உபாசகராக இருந்திருக்காருன்றதுக்கு நமக்கு அந்த தேவதைகளுடைய பேர், சதுஷ்டி யோகினிகளுடைய பேரை அப்படியே சொல்லிட்டே வந்தார்ன்றது அந்த விஷயம் சொல்லி, திருவிடமருவதில் நடந்திருக்கக்கூடிய அந்த யத்திய நமஸ்காரம் பண்ண தீட்சிதர்கள் யத்திய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு சம்பிரதாயம். நமஸ்காரம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு நேரடியாக காண்பிச்ச இந்த விஷயம். இப்படி நமக்கு வாஸ்தவத்தில் இது உபோத்காதம் தான், உபோத்காத பிரகரணம்னு போட்டேன். அவர் 2த்தையும் சமர்த்தனம் பண்ணி மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யைவன்ற அந்த விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்கார், உபோத்காத பிரகரணத்தையும் சொல்லியிருக்கார். வரக்கூடிய வருஷங்களில் இதே மாதிரி இந்த என்டோமெண்ட்டானது தொடர்ச்சியாக பல நாமங்களை ஸ்மரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கணும். வரக்கூடிய நவராத்திரி காலத்தில் அம்பாளினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த என்டோமெண்ட்டை இதை செய்திருக்கக்கூடிய அவர் ஸ்ரீமான் ஆடிட்டர் பெங்களூர் கணபதி அவர்கள் குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றியை கலாசாலை சார்பாக தெரிவித்து கொண்டு, வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மரியாதையை கலாசாலை சார்பாக செய்கிறோம்.